நாம் ஒவ்வொரு வாரமும் வேதபாட ஆராய்ச்சி கூட்டத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குறித்து தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். हम हर हफ्ता बाइबल स्टडी में इजराइल के गोत्र के बारे में अध्ययन करते आ रहे हैं. கடந்த வாரத்துல இசக்கார் கோத்திரத்தின் சில காரியங்களை நாம் தியானித்திருந்தோம். गए हफ्ते में इसकार गोत्र के विषय को हम अध्ययन किए. இன்றைக்கும் கூட அதே இசக்கார் கோத்திரத்தின் மீதியான காரியங்களை தியானிக்க போகிறோம். आज हम इसकार गोत्र के जो बाकी है उसे हम अध्ययन करेंगे. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த இசக்கார் கோத்திரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது इसकार गोत्र के बारे में हम अध्ययन करते समय உபாகமம் 33ஆம் அதிகாரத்தின் व्यवस्था विवरण 33वां अध्याय 18ஆம் வசனத்துல 18 वचन में உபாகமம் 33:18 व्यवस्था 33:18 செபுலோனை குறித்து செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் तो फिर ज़ेबुलून के विषय में उसने कहा हे ज़ेबुलून तू बाहर निकलते समय இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. और हे इस्साकार तू अपने डेरों में आनंद करे. இந்த இசக்காருக்காக மோசே மூலமாக ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசன வசனமாய் சொல்லுகிறார். इस्साकार को मूसा के द्वारा परमेश्वर भविष्यवाणी करता है. இங்கு சொல்லும் பொழுது செபுலோனை சொல்லுகிறார் அவன் வெளியே புறப்பட்டு போகையில நல்ல சந்தோஷமா இருக்கிறான். यहाँ पे ज़ेबुलून के बारे में कहता है बाहर निकलते समय आनंद के साथ निकलता है. ஆனால் இசக்காரை குறித்து சொல்லும் பொழுது इस्साकार के बारे में कहते समय அவன் கூடாரங்களில் தங்குகையில் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். डेरों में ठहरते समय आनंद के साथ ठहरना है. அதற்கு அடுத்த வசனம் வந்து இசக்கார் கோத்திரக்குரிய ஆசீர்வாதம் அல்ல. तो उसका अगला जो वचन है इस्साकार गोत्र के आशीर्वाद नहीं है. அது வந்து செபுலோனுக்குரிய ஆசீர்வாதம். ज़ेबुलून के आशीर्वाद है. செபுலோனை ஆசீர்வதிக்கும் பொழுது ज़ेबुलून को आशीष करते समय இந்த இசக்காருக்காக ஒரு ரெண்டு வேர்டு மட்டும் சொல்லிட்டு மோசே அப்படியே விட்டுறார். इस्साकार के लिए दो शब्द कहकर ऐसे छोड़ देता है. ஆனால் அதுல வந்து ஒரு மிக முக்கியமான அல்லது மேன்மையான ஒரு காரியம் இருக்கிறது. लेकिन उसमें बहुत एक विशेष और आदर भरा के இந்த இசக்காருக்கு வந்து கூடாரங்களில் தங்குகையில் சந்தோஷமா இருக்கிற ஆசீர்வாதம். लेकिन इस्साकार को डेरों में ठहरते समय एक आनंद की आशीर्वाद. நமக்கு தெரியும் யாக்கோபு ஏசா என்ற ரெண்டு பேர் இருந்தாங்க. हम जानते हैं याकूब एसा करके एक दो व्यक्ति थे. ஏசாவை குறித்து பார்க்கும் பொழுது एसा के बारे में देखते समय அவன் வந்து வனசஞ்சாரியா இருந்தான். वो एक जंगल की वासी था. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது उत्पत्ति 25वां अध्याय 27वां वचन कहती है ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். ऐसा जो है शिकारी था और जंगल के वासी था. ஆனால் யாக்கோபு लेकिन याकूब குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். गुणवान और तम्बू में निवास करने वाला बनकर था. அல்லேலூயா. हालेलुया. ஏசா எப்படிப்பட்டவர்னா ऐसा कैसा था? அவர் எப்பொழுதுமே காட்டிலே இருக்கிறவர். वो हमेशा वन में रहता था. அவனுக்கு சந்தோஷம் அவனுக்கு ஒரு மன நிம்மதி காட்டுல தான் இருக்கிறது. उसके लिए आनंद एक मन में एक शांति जंगल में ही थी. ஆனா யாக்கோபினுடைய ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? याकूब की आशीर्वाद कैसी थी? அவனுடைய மன நிறைவு கூடாரத்தில் இருக்கிறது. उसकी मन की भरपूरी तंबू में थी. அல்லேலூயா. யாக்கோபுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த இசக்காருக்கு மோசே சொல்லுகிறார். याकूब को मिला वो आशीर्वाद इस्साकार को मूसा कहता है. யாக்கோபு எப்படி கூடாரத்தில் சந்தோஷமாய் மன நிறைவாய் இருக்கிறாரோ याकूब कैसा तंबू में पूरे मन के साथ आनंद के साथ रहता है. அப்படியே இந்த இசக்காரை குறித்து சொல்றார் உன்னுடைய கூடாரங்களில் சந்தோஷமாய் இரு. वैसे इस्साकार के बारे में कहता है तेरा डेरों में आनंद के साथ रहना. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு பார்க்கும் பொழுது आज देखते समय நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में சில பேருக்கு வீட்டில இருந்து வெளியே இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும். कुछ लोगों को घर से बाहर रहेंगे तो आनंद के साथ रहते हैं. ஆனா சில பேருக்கு कुछ लोगों को வீட்டுக்குள்ள வந்தா தான் சந்தோஷமா घर के இருக்கும். अंदर आने पर ही आनंद आती है. இன்னைக்கு சில குடும்பங்களை பார்க்கும் பொழுது कुछ परिवार को देखते समय இந்த WWE ரிங் இருக்குல அதே மாதிரி தான் சில குடும்பமே இருக்கும். ये जो WWF के रिंग रहती है वैसे कुछ परिवार रहती है. ஹalleluya. हालेलुया. உள்ள வந்தாலே சண்டை தான். अंदर आते ही लड़ाई आती है. மனைவி ஒரு பக்கம் சண்டை கிளப்புவாங்க. पत्नी एक तरफ झगड़ा को அல்லது புருஷன் ஒரு பக்கம் சண்டை கிளப்புவார். पति एक तरफ झगड़ा करता है. இது ரெண்டும் பண்ணலனா பிள்ளைகளை ஒரு பக்கம் கிளப்பி ये விட்டுரும். दोनों करते तो बच्चा एक तरफ से झगड़ा कर देता है. ஹalleluya. हालेलुया. இந்த கூடாரத்துல சந்தோஷமே இருக்காது. ये डेरे में जो आनंद नहीं रहती है. ஹalleluya. हालेलुया. ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்றால் लेकिन परमेश्वर क्या चाहता நீ है? கூடாரவாசியா இருக்க வேண்டும். वनवासी बनकर அந்த तंबू के वासी बनना है. கூடாரத்தில் நீ சந்தோஷமா இருக்க वो வேண்டும். डेरे में आनंद के साथ रहना அப்ப है. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீட்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும். उसका मतलब आप दिए हुए घर पर अब आनंद के साथ அதை रहना தான் है. ஆண்டவர் விரும்புகிறார். वही परमेश्वर चाहता है. அதற்கு தான் கர்த்தர் நல்ல குடும்பத்தையும் கொடுத்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने अच्छे परिवारों को दिया நல்ல है. வீட்டையும் अच्छे கொடுத்திருக்கிறார். घर को दिया है. நம்முடைய குடும்பத்துல சந்தோஷத்தை உருவாக்குவது நம்முடைய கையில தான் இருக்கிறது. हमारे परिवार में एक आनंद को बनाना हम ही के हाथ में है. தேவன் சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर कहता है तुम्हें आनंद दूंगा करके आशीष करता है. ஆனா அந்த சந்தோஷத்தை உருவாக்க வேண்டியது அல்லது சந்தோஷத்தை காத்துக்கொள்ள வேண்டியது நம்ம கையில தான் वो இருக்கு. आनंद को बरकरार रखना उसे संभाल के रखना अपने ही हाथ में है. ஹalleluya. हालेलुया. பாருங்க ஒரு குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் அப்படினா एक परिवार में अगर आनंद हो तो முதலாவது அந்த குடும்பத்துல என்ன இருக்கணும்? पहले वो परिवार में क्या होनी ஒரு चाहिए? சமாதானம் இருக்க வேண்டும். शांति होनी चाहिए. ஹalleluya. हालेलुया. யோபுனுடைய கூடாரத்தை குறித்து இப்படியாய் சொல்லுகிறது. आयub के तंबू के बारे में इस तरह कहता है. யோபு 5ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்துல आयub को 5वां अध्याय 24वां वचन உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க நீர் காண்பீர்.
आपके जो डेरों में कुशल है ऐसे पाओगे। உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். तब तो अपने निवास में देखे तब कोई वस्तु कोई नहीं होगी। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த கூடாரத்தை சமாதானத்தோடு இருக்கிறதை காண வேண்டுமா? वो तो डेरों में कुशल दिखनी चाहिए। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கூடாரமாய் நம்முடைய கூடாரம் இருக்க வேண்டும். ऐसे एक डेरे बनकर हमारा डेरा होना இது चाहिए। யார் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். ये कौन है? परमेश्वर से भय मानने वाले कहने वाला आशीर्वाद है। அல்லேலூயா. அல்லேலூயா. சோ கர்த்தருக்கு பயந்து அல்லது கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு தெய்வ குடும்பத்துல परमेश्वर से भय मानने वाला, परमेश्वर विश्वास करने वाला परमेश्वर के एक परिवार, ஒரு சமாதானம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். शांति हमेशा होनी चाहिए। சங்கீதம் 122 அதிகாரத்தின் 7 வசனம் சொல்லுகிறது, भजन संहिता 122 7 वचन कहती है, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் तेरे शहरपनाह के भीतर शांति உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. और तेरे महलों में कुशल होवे। அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானம் எங்க இருக்கோ அங்க சுகவாழ்வு இருக்கும். शांति कहां पर होती है? कुशल की जीवन भी होती है। சமாதானம் இல்லாத வீட்ல अगर शांति नहीं है तो எவ்வளவு परिवार में பணம் இருந்தாலும் சுகம் இருக்காது. कितना भी धन हो उसमें कुशल नहीं होगी। அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பிள்ளைங்க நல்ல ஒரு வேலையில இருந்தாலும் கூட कितना भी बच्चे एक पद में हो, வீட்ல சந்தோஷம் இருக்காது. घर में शांति नहीं होती है। இதற்கு காரணம் என்ன தெரியுமா? इसका कारण क्या है? வீட்ல சமாதானத்தை நாம் உருவாக்க வேண்டும். घर में शांति को हम बनाना है। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். शांति बनाने वाले धन्य लोग हैं, परमेश्वर पुत्र அப்ப कहलाएंगे। சமாதானத்தை நாம தான் உருவாக்க शांति வேண்டும். को हम ही बनाना है। அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சமாதானத்தை சீர்குலைப்பதற்கு यहाँ पे शांति को बिगाड़ने இன்னைக்கு के लिए சாத்தான் பல வழிகள்ல அவன் நம்முடைய வாழ்க்கையில விளையாடுவான். शैतान के कई सारे मार्गों में हमारे जीवन में आके खेलेगा। இந்த அவனுடைய தந்திரங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். उसके तंत्र को, उसका जासूसी का अच्छी तरह जान लेना है। அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரம் நான் இதை வைத்து யோசிக்கும் பொழுது उस समय इसके बारे में मेरे सोच से ஒரு நாள் ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க. एक बार व्यक्ति ने फोन किया, அல்லேலூயா, குடும்பத்துல பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு परिवार में कुछ समस्या है बोल, அவங்களுக்கு சில ஆலோசனை கொடுத்துட்டு நான் யோசிச்சு பார்க்கிறேன். उनको कुछ सम्मति को देखकर मैं सोच कर देखता हूं। அல்லேலூயா. என்ன யோசிக்கிறேன்னா, क्या मैं सोचता हूं, சார் நம்ம ஒரு நாள் சண்டை போடுறோம், हम एक दिन लड़ाई करते हैं, அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா பேசாம இருப்போம். वो पूरा दिन हम बात नहीं करते हैं। அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு उसके बाद कुछ दिन के बाद சண்டை போடும் பொழுது लड़ाई करते समय 2 நாள் பேசாம இருப்போம். 2 दिन बात नहीं करते। இப்போ ஏன்னா ஒரு நாள் ஆல்ரெடி பிராக்டீஸ் ஆயிட்டு, तो क्योंकि पहले एक दिन हमारे अभ्यास हो गई। அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ 2 நாள் ஆகுது, अभी 2 दिन होती है, அடுத்து சமாதானம் ஆயாச்சு, उसके बाद शांति हो गई, மறுபடியும் சண்டை வருகிறது. फिर से लड़ाई होती சண்டை है, வரும்போது அது ஒரு வாரமாய் மாறுகிறது. उसमें वो एक हफ्ता बन जाती है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி பிராக்டீஸ் இருக்குங்க. क्योंकि हमसे पहले से हमारे अभ्यास है। அந்த ஒரு வாரம் சில வேளை ஒரு மாதமாய் மாறுகிறது, वो एक हफ्ता कुछ समय एक महीना में बदल जाती சில வேளை है, ஒரு வருடமாய் कुछ மாறுகிறது. समय एक साल में हो जाती है। இது இப்படியே விட்டுட்டே இருந்த அப்படின்னா ऐसे छोड़ते रहेंगे तो வாழ்க்கை ஃபுல்லா சமாதானம் இருக்காது. पूरे जीवन में शांति नहीं होगी। அல்லேலூயா. அல்லேலூயா। அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, इसके लिए क्या करना है? அந்த ஒரு நாள் பிரச்சனையை அன்னைக்கே தீர்த்துறணும். उस एक दिन की समस्या को उसी दिन हमें निपटा लेना है। அல்லேலூயா. அல்லேலூயா। அல்லேலூயா. அல்லேலூயா। அப்ப அன்னைக்கே நம்ம அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா उसी दिन उस समस्या के हम एक उत्तर फैसला कर लेंगे तो சாத்தானுக்கு தெரிஞ்சிரும், शैतान जान இல்ல लेगा இவன் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் சமாதானமா இருப்பாங்க. इस परिवार में कितना भी झगड़ा को लाने दो शांति के साथ रहेंगे। குடும்பத்துல இருக்கிற பெரியவர்கள் இதை கண்டிப்பாக கவனமாய் செயல்படுங்க. जो परिवार के जो बड़े लोग हैं इसे सावधानी से इसे पालन करना। எல்லார் வீட்லயும் பிரச்சனை வருங்க, सबके घर में समस्या आती பிரச்சனை है, இல்லாத வீடே இருக்காது. उलझन बिना घर नहीं होती। எந்த ஒரு வீட்லனாலும் ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை வரும். कौन सा भी घर में कुछ किसी ना किसी प्रकार से एक मुश्किल आती है। சில வேளை கர்த்தரை அனுமதிக்கிறார், कुछ समय परमेश्वर अनुमति करता அதை நம்ம है, ஏற்றுக்கொண்டு தான் ஆக उसे வேண்டும். स्वीकार करना ही पड़ेगा। அல்லேலூயா. हालेलुया। உபத்திரவத்தின் வழியாய் பரலோகத்துக்கு போக தான் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். दुख की मार्ग में से हम स्वर्ग में पहुंचना है, हमारे नियुक्त किया गया दौड़ है। அதுல இந்த ஒரு உபத்திரவம் இருக்கிறது. उसमें ये उपद्रव भी है। அல்லேலூயா. हालेलुया। ஆனா இது வரும் பொழுது ये आते समय நம்ம அதை எப்படி டேக்கிள் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். हम कैसा इसमें हम हाथों में लेते हैं वही है। அல்லேலூயா. हालेलुया। அது அன்றைக்கே उसी दिन சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக உன்னுடைய கோபம் தனியே கட வந்து வசனம் சொல்லுகிறது. सूरज डूबने से पहले तेरा गुस्सा ठंडा होने दे करके அப்ப शास्त्र कहती है। அன்றைக்கே அந்த கோபத்தை அடக்கிட்டு நீங்க பேச ஆரம்பிச்சிரணும். उसी दिन वो जो गुस्से को ठंडा करके आप बात करना शुरू हो जाना। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நான் கடைபிடிக்கிறது தான். मैं पालन वैसे ही करता हूं। சாமने वाला பேசுறாங்க பேசாம இருக்காங்க அது அடுத்த மேட்டர். जो सामने वाला बोलते हैं नहीं बोलते हैं वो दूसरा मैटर है। நம்ம பேசிரணும் அவ்வளவுதான். हम बात करना बस। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்ம மேல என்ன ரத்தப்பலி இருக்க கூடாது. हमारे ऊपर कोई एक खून की बलि नहीं होनी चाहिए। நம்ம மேல எந்த ஒரு தவறுதல் நம்ம தலைக்கு மேல இருக்க கூடாது. हमारे ऊपर कोई दोष हमारे सिर के ऊपर नहीं होनी चाहिए। நம்முடைய கூடாரத்தை பார்க்கும் பொழுது சமாதானம் இருக்க வேண்டும். हमारे डेरों को देखते समय शांति होनी चाहिए। அப்படி என்றால் அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? इसका मतलब क्या है? நம்ம தான் சமாதானம் பண்ணணும். हम ही शांति को बनाना है। சில வேளையில कुछ समय पर நமக்கே தெரியாது யாரு தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. हम ही खुद नहीं जानते कौन गलती किया है। நான் தப்பு பண்ணனா அவங்க தப்பு பண்ணாங்களா இல்ல மத்த யாரும் பண்ணாங்களா? मैं गलती किया क्या वो गलती का दूसरा कोई किया। இத சர்ச் பண்றதிலே நம்ம என்ன பண்றோம்னா நாட்களை கடத்துகிறோம். इसे ढूंढने पर ही हम क्या करते दिन को बीत देते हैं। அல்லேலூயா. புரியுதா?
समझ में आती है आपको? நான் தப்பு பண்ணலையே, मैं तो गलती नहीं அவங்க किया, தானே தப்பு பண்ணாங்க, वही तो गलती की है, அல்லது நான் என்ன தப்பு பண்ணேன், लेकिन मैं क्या गलती किया? இத ஆராய்ஞ்சுகிட்டே இருக்கிறோம் நம்ம. इसे हम क्या करते हैं, खोजते ही रहते हैं। இதனால தான் ஒரு நாள் சண்டை வந்து 2 நாள் மாறுது, इसमें एक दिन की लड़ाई है 2 दिन में हो அது जाती ஒரு है, வாரமாய் वो மாறுகிறது. 1 हफ्ते में बदल जाती है। ஆனா ஒரு காரியம் பண்ணுங்க, लेकिन ये विषय को कीजिए, அவங்க தப்பானே நான் தப்பானே, वो गलती किया क्या, मैं गलती किया, என்னுடைய வேலை சமாதானமா இருப்பது, அவ்வளவுதான். मेरे काम शांति से रहना है, बस அல்லேலூயா. उतना ही। हालेलुया। நம்முடைய கூடாரத்தில் சமாதானம் இருந்தால் மாத்திரமே சந்தோஷம் வரும். हमारे डेरों में अगर शांति रहा तो ये आनंद आती है। அப்ப அந்த சமாதானத்தை நம்மளே உருவாக்கணும். वो शांति को हम ही बनाना है। அல்லேலூயா. हालेलुया। சமாதானத்தை ஆண்டவர் வைத்து விட்டு போய் விட்டார். शांति को परमेश्वर रख कर गया இயேசு है। கிறிஸ்து சொல்லுகிறார், यीशु मसीह कहता है, உலகம் தருகிறபடி அல்ல, जो दुनिया जैसे देती है वैसे என்னுடைய नहीं, சமாதானத்தை வைத்து போகிறேன். मेरे ही शांति को मैं रख कर जाता हूँ। He is already given, நம்மட்ட கொடுத்துட்டாரு. वो पहले से हमें दे दिया है, ஆனா அந்த சமாதானத்தை நம்ம தான் நான் என்ன பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணணும். तो हमें क्या शांति को उपयोग करना है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ முதலாவதாக நம்முடைய குடும்பத்துல சமாதானமா இருக்க பிரயாசப்படணும். पहले हमारे परिवार में शांति के साथ रहने के लिए अभ्यास कर लेना है। அல்லேலூயா. हालेलुया। முடிந்தால் வசனம் சொல்லுகிறது யாவரோடும் சமாதானமாய் இருங்கள். जब वचन कहती है सबके साथ मेल मिलाप के साथ रहिए। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது கூடாரத்துல ஒரு சந்தோஷம் இருக்கணும்னா दूसरा डेरे में एक आनंद होना है, ஆசீர்வாதம் இருக்கணும். आशीर्वाद होनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஆசீர்வாதம் இருக்கணுங்க. आशीर्वाद होनी 2 चाहिए। சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, दूसरा सामुएल 7वां अध्याय 29वां वचन को देखते समय, இப்போது உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி तो अब प्रसन्न होकर अपने दास के घराने पर ऐसे आशीष दे, அதை ஆசீர்வதித்தருளும். उसे आशीष दे दे। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர், तो प्रभु परमेश्वर उसे आपने कहा, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியான் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதா. आपके आशीष से आपके दास के घर हमेशा आशीष पाए। இப்போ உங்க தாவீது ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறாருங்க. यहाँ पे दाऊद एक प्रार्थना को, இந்த ஜெபத்தை பார்க்கும் பொழுது प्रार्थना को देखते समय, என்னுடைய வீடு ஆசீர்வாதமா இருக்கணும். मेरे घर आशीषदायक होनी चाहिए। ஆனா ஏன் ஆசீர்வாதமா இருக்கணும்னா, लेकिन क्यों आशीष होनी चाहिए? உமக்கு முன்பாக இருக்கும்படி ஆசீர்வதியும். आपके सामने रहने के लिए आप आशीष कीजिए। இன்றைக்கு நம்முடைய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, आज हमारे बड़े समस्या क्या है? ஆசீர்வாதம் வந்தோடனே தேவனுக்கு முன்பாக இருக்க மாட்டோம். आशीर्वाद आते ही परमेश्वर के सामने नहीं रहते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆசீர்வாதம் வந்து ஆரம்பிச்சோடனே आशीर्वाद आते ही நல்ல வேலை கிடைக்கும், अच्छे नौकरी मिलती है, நல்ல பிசினஸ் நடக்கும், अच्छे व्यापार होगी, நல்ல வருமானங்கள் வர अच्छे ஆரம்பிக்கும். कमाई आने लगेगी। நம்ம ஆண்டவருக்கு முன்பாக இருப்பதற்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. हमें परमेश्वर के सामने रहने के लिए हमें आशीष दी जाती है। அல்லேலூயா. हालेलुया। ஆனா ஆசீர்வாதம் வந்த உடனே என்ன பண்றோம், लेकिन आशीर्वाद आते ही हम क्या करते हैं? ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக थोड़ा ஆரம்பிச்சிரோம். थोड़ा परमेश्वर से दूर हटने लगते हैं। ஆராதனைக்கு வருவதை விட்டுறது, आराधना आना छोड़ देना, சபைக்கு நமக்கு ஒரு இடைவெளி உருவாக்குறது, जो हमें और एक कलीसिया के बीच में एक बड़ा एक फटी आ जाती है। தெய்வனுக்கும் நமக்கு இருக்கிற அந்த சரியான உறவுல நாம் சரியா இடம் கொடுப்பதில்ல. जब परमेश्वर हमारे जो बीच में रिश्ता रहती है उसके लिए अच्छे जगह नहीं देते हैं। அப்படி இருக்க கூடாது. ऐसे नहीं होनी அப்படி चाहिए। வந்தது அப்படின்னா ऐसे आती है तो ஆசீர்வாதம் கூட வேதனையா மாறிடும். आशीर्वाद भी व्याकुल बन जाएगी। அல்லேலூயா. हालेलुया। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், प्रभु की आशीर्वाद ही धन को देती है, அதனோட அவர் வேதனையை கூட்டார். उसके साथ वो दुख नहीं बढ़ाता। அப்ப ஆசீர்வாதம் வந்து வேதனை வருது அப்படின்னா आशीर्वाद आगे यार दुख भी आती है तो கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், सोच के देखना இது है கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமா இல்ல வேற வழியா வந்ததா. ये प्रभु से दी गई आशीर्वाद या दूसरे मार्ग से आई। ஏன்னா கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது, प्रभु के द्वारा आने वाले धन में दुख नहीं होती है, சந்தோஷம் மாத்திரமே இருக்கும். सिर्फ आनंद ही रहती है। நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, नीति वचन 14 अध्याय 11 वचन कहती है, துன்மார்க்கருடைய வீடு அழியும், जो दुष्ट की जो घर है वो नाश हो जाती है, செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும். जो खरे लोग की जो तंबू है वो कुशल होगी। இங்க சொல்லப்பட்டு இருக்கிற செழிப்பு என்பது यहाँ पे कहने वाली जो है हष्ट पुष्ट, வெறுமனே பொருளாதார ஆசீர்வாதம் அல்ல. सिर्फ धन की आशीर्वाद नहीं, இந்த செழிப்பு என்பது ये जो हरी भरी जो है மனதிலிருந்து புறப்படுகிற மகிழ்ச்சியை ये जो குறிக்கிறது. मन से उत्पन्न होने वाले आनंद को कहती है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த மனசுல இருந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறோமே அதுதான் செழிப்பு. ये मन में एक आनंद के साथ रहते हैं वही हरी भरी है। அது யாருக்கு கிடைக்கிறது? किसको मिलती है? செம்மையானுடைய கூடாரத்தில் இருக்கிறது. ये सीधे लोगों की तंबू में। இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வீட்ல இருந்தது அப்படின்னா अगर ये आशीर्वाद हमारे घर में हो तो வீட்ல சந்தோஷம் நிறைவா இருக்கும். घर में आनंद भरपूर के साथ होगी। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்முடைய வீடு சந்தோஷமா இருக்கப்பட வேண்டும் என்றால் अगर हमारा घर आनंद के साथ रहना है तो ஒன்று சமாதானத்தை நம்ம உருவாக்கணும். एक तो शांति को बनाना है। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும், கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்படி. एक तो दूसरा परमेश्वर का आशीष होना है और उसके सामने रहने के लिए। மூன்றாவது பாருங்க, तीसरा देखिए சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தின் 9ஆம் 10ஆம் வசனம், वचन संहिता 91 उसका 9 और 10वां वचन, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ये हुआ तू मेरा शरण स्थान ठहरा है,
तूने जो परम प्रधान को अपना दाम मान लिया है, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, इसलिए कोई विपत्ति तुझ पर न पड़ेगी, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. न कोई दुख तेरे डेरे के निकट आएगा। மூன்றாவது, ஒரு குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா तीसरा, एक परिवार में आनंद होना है तो தேவனுடைய பாதுகாப்பு இருக்கணும். परमेश्वर की सुरक्षा होनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। யார் வீட்ல வாதை அணுகாது, किसके घर में विपत्ति नहीं पड़ती है, யார் வீட்ல பொல்லாப்பு வராது, किसके घर में बुराई नहीं आती है, ஆண்டவரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறவருடைய வீட்ல தான். परम प्रधान को शरणस्थान मानने वाले के घर में ही, அவரை தாபரமாய் கொண்டிருக்கிறவருடைய வீட்டுல उसके शरणस्थान मानने वाले घर पर பொல்லாப்பு வராது, बुराई नहीं आएगी, வாதை உள்ளே வராது. जो बीमारी अंदर नहीं आएगी। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஒரு வீட்ல வாதை அணுகாதபடி பாதுகாக்கப்படும் என்றால் एक घर में मरी न आने एक सुरक्षा हो तो அந்த குடும்பத்துல நிச்சயமா சந்தோஷம் இருக்கும். उस परिवार में निश्चय आनंद होगी। ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நோய் வந்துட்டனாலே என்ன ஆயிருது, சந்தோஷம் தூர போயிருது. हमारे जीवन में बीमारी आते ही आनंद दूर हो जाती है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு நோய் மருந்தே இல்லாத ஒரு நோய் யாருக்காவது வந்துட்டு அப்படின்னா एक बीमारी ऐसी बीमारी हो उसको कोई दवाई नहीं हो तो அந்த பாருங்க அவங்க வீட்ல என்னதான் இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது. उनके घर में कुछ भी हो आनंद नहीं होती है। என்ன ஒரே பயம் இருந்துகிட்டே இருக்கும். एक डर होती रहती है, இன்னைக்கு மரிப்பான், நாளைக்கு மரிப்பானா, आज मरूंगा क्या कल मरूंगा, இந்த நோய் என்னைக்குப்பா சுகமாக போகுது. ये बीमारी कब चंगा होगा। அல்லேலூயா. हालेलुया। ஆனா நம்ம குடும்பத்துல இப்படி இருக்க கூடாது. हमारे परिवार में ऐसे नहीं होना நம்ம चाहिए। ஜெபிக்கணும். हम प्रार्थना करना है, என்னுடைய குடும்பத்தை பொல்லாப்பு நேரிடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. मेरे परिवार में विपत्ति न पड़ना है, सुरक्षा कर लो, வாதைகள் வரக்கூடாது வீட்ல. मरी नहीं आनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அப்படினா நம்ம என்ன பண்ணணும், इसके लिए हम क्या करना है, ஆண்டவரை அடைக்கலமாய் வைக்க வேண்டும். परम प्रधान को शरणस्थान बना लेना है। அடைக்கலம் என்றால் என்னுடைய பாதுகாப்பு சுவர் அவர். तो शरणस्थान बोलो तो मेरा एक सुरक्षा कवच, एक दीवार है। அல்லேலூயா. हालेलुया। யோபுவின் வீட்டை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து பாதுகாத்தார். आयुब के घर के चारों ओर बाड़ा लगा के उसे संभाल लिया। அதை சொன்னது யாரு? சாத்தானே சொன்னான். उसे कौन कहा? शैतान ने அல்லேலூயா. कहा। हालेलुया। அந்த பாதுகாப்பு வேலி இருக்கிற வரைக்கும் वो सुरक्षा जो बाड़ा रहते से யோபுவின் வீட்டுல வாதை உள்ள வர முடியல. आयुब के घर में विपत्ति अंदर आ नहीं पाई, பொல்லாப்பு செய்கிற தூதன் உள்ளே வர முடியல. विपत्ति करने वाला दूध अंदर आ नहीं पाया। ஆனா அந்த பாதுகாப்பு வேலியை கொஞ்சம் திறந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் लेकिन सुरक्षा के जो बाड़ा है थोड़ा खोल के देने पर அங்க ஒரு பொல்லாப்பு நடக்க ஆரம்பிக்கிறது. वहां पे एक बुराई होने लगी, மரணங்கள் வர ஆரம்பிக்கிறது, मृत्यु आने लगी, குறைவுகள் வர ஆரம்பிக்கிறது, कमियां आने लगी, நோய்கள் வர ஆரம்பிக்கிறது. बीमारी आने लगी। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்ம ஆண்டவர் அடைக்கலமா வச்சோம் அப்படினா परम प्रधान को शरणस्थान बना लेंगे, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பாதுகாப்பு இருக்கும். हमारे जीवन में अच्छी सुरक्षा So, होगी। நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கும் பொழுது अच्छी सुरक्षा होना है அந்த तो கூடாரம் சந்தோஷமா वो இருக்கும். तंबू जो आनंद के साथ रहती है। அல்லேலூயா. हालेलुया। அடுத்த சந்தோஷம் எங்க இருந்து வருகிறது? अगला आनंद कहां से आती है? சங்கீதம் 118 அதிகாரத்தின் 15 வசனம். भजन संहिता 118-15 वचन। நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. धर्मी की तंबू में एक उद्धार की जय जयकार की ध्वनि होगी। சங்கீதம் 118:15. भजन संहिता 118-15। கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். परमेश्वर के दाहिने हाथ से पराक्रम काम होता है। நான்காவதாக चौथा, ஒரு கூடாரத்தில் சந்தோஷம் இருக்கணும் அப்படினா एक तंबू में आनंद होना है तो அந்த கூடாரத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களா वो இருக்கணும். तंबू में रहने वाले सारे लोग उद्धार पाना है। அல்லேலூயா. हालेलुया। நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். धर्मियों के तंबू में जय जयकार और उद्धार की ध्वनि होगी। அல்லேலூயா. हालेलुया। இப்போ நம்முடைய கூடாரத்துல, हमारे तंबू में, நம்முடைய வீட்ல हमारे घर पर சில பேர் ரட்சிக்கப்பட்டு कुछ लोग उद्धार पाकर, சில பேர் ரட்சிக்கப்படாம இருந்தா कुछ लोग उद्धार न पाए हुए रहेंगे அங்க तो சந்தோஷம் இருக்காது. वहां पे आनंद नहीं होगी। ஏன்னா நம்ம எதை ஆண்டவருக்காண்டி செய்ய முற்படுகிறோமோ कुछ परमेश्वर करने के लिए आगे बढ़ते हैं तो அதற்கு தடையாய் அவர்கள் उसके வருவார்கள். लिए रुकावट बनकर वो आएंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த குடும்பத்துல ஒரு முழுமையான சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது. उस परिवार में एक पूरे आनंद नहीं मिलती है। இந்த வருடத்துல ஜெபிங்க, इस साल में प्रार्थना என் कीजिए, குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட मेरे வேண்டும். परिवार में रहने वाले सारे सदस्य उद्धार पाना है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் ரட்சிக்கப்படணும். सबके लिए सब उद्धार पाना அந்த है। ரட்சிப்பு வரும்பொழுது தான் வீட்ல சந்தோஷம் வருகிறது. उद्धार आने पर ही घर में आनंद आती है। அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தின் 31 வசனத்தை பார்க்கும் பொழுது प्रेरितों का 16 अध्याय 31 वचन को देखते समय அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, उन्होंने कहा प्रभु यीशु मसीह पर विश्वास कर, அப்பொழுது நீயும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். तो तू और तेरा घराना उद्धार पाएगा। அதே 34 வசனம் சொல்லுகிறது, वही 34वां वचन कहती है, அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் वो अपने घर में ले आकर அவர்களுக்கு போஜனம் கொடுத்து उन लोगों के लिए भोजन தன் रखा வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தார். और सारे घराने समेत परमेश्वर पर विश्वास करके आनंद किया। அல்லேலூயா. हालेलुया। வீட்டார் அனைவரோடு ரட்சிக்கப்பட்டு वो सारे घराने के समेत उद्धार पाकर ஆண்டவரை விசுவாசித்து परमेश्वर विश्वास करके மன மகிழ்ச்சியாய் இருந்தான். आनंद के साथ रहा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப மன மகிழ்ச்சி எங்க வருகிறது? ये आनंद कहां पे आती है? முழுமையான ரட்சிப்பில் வருகிறது. पूरे उद्धार पर आती है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்முடைய வீட்ல சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும் என்றால் अगर हमारे घर पर आनंद भरपूरी से होना है तो முதலாவதாக சமாதானத்தை உருவாக்கணும். पहले शांति को बनाना है। இரண்டாவது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்பணும். दूसरा परमेश्वर आशीर्वाद को चाहना है। மூன்றாவது கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்பில் இருக்க வேண்டும். दूसरा परमेश्वर देने वाले सुरक्षा के अंदर रहना है। நான்காவது கர்த்தருடைய ரட்சிப்பு நம்முடைய முழு குடும்பத்திற்கு இருக்க வேண்டும். चौथा परमेश्वर उद्धार हमारे सारे परिवार के लिए होनी
होनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இந்த கூடாரத்தில் சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். अब ये तंबू में आनंद आने लगेगी, ஆனால் அந்த சந்தோஷம் எப்படி இருக்க வேண்டும்? लेकिन वो आनंद कैसी होनी चाहिए? ஒரு வீட்ல இருக்கிற சந்தோஷம் எப்படி இருக்கணும்? एक घर का अंदर जो आनंद है कैसी होनी चाहिए? உபாகமம் 12ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, व्यवस्था 12 अध्याय 12 वचन को देखते समय, உபாகமம் 12:12ல व्यवस्था 12:12 में உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் आपके परमेश्वर के सन्निधान में நீங்களும் आप, உங்கள் குமாரரும் आपके बेटे, உங்கள் குமார்த்திகளும் आपके बेटियां, உங்கள் வேலைக்காரரும் आपके नौकर, உங்கள் வேலைக்காரிகளும் आपके दासियों, உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் आपके साथ कोई बागी न हो, உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவானாக. आपके जो द्वार में रहने वाले लेवी भी आनंद करे। இப்ப சந்தோஷம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, आज अब आनंद कैसी होनी चाहिए? முதலாவதாக அந்த சந்தோஷம் தேவனுடைய சந்நிதியில இருக்கிறது. पहला उसका जो आनंद है परमेश्वर के सन्निधान में है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய சந்நிதியில तो परमेश्वर के सन्निधान में நீங்க சந்தோஷமா இருக்கணும். आप आनंद के साथ रहना உங்க है, பிள்ளைங்க சந்தோஷமா आपके இருக்கணும். बच्चों आनंद के साथ रहना உங்களுடைய है, வேலைக்காரர் வேலைக்காரிகள் சந்தோஷமா आपके இருக்கணும். नौकर नौकरानी आनंद के साथ रहना है, உங்களுடைய வாசல்களில் இருக்கிற லேவியர்கள் சந்தோஷமா இருக்கணும். आपके द्वार में रहने वाले लेवियों भी आनंद के साथ रहना है। அப்படி என்றால் சுருக்கமாய் சொல்லுகிறேன், इस सारांश में कहता हूं मैं, நம்மோடு இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷப்படணும். हमारे साथ रहने वाले सारे लोग आनंद के साथ रहना है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம 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 மனைவி பிள்ளை கணவன் மனைவி, और जो पति पत्नी, நம்முடைய பிள்ளைகள், हमारे बच्चे, நம்ம வீட்ல வேலை பார்க்கறவங்க, हमारे घर में काम करने இந்த वाले, லேவியன் என்றால் நம்மோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இணைந்து இருக்கிற ஊழியர்கள். ये लेवी बोले तो आत्मिक जीवन में हमारे साथ जुड़े हुए सेवक, இவர்கள் எல்லாரும் இணைந்து சந்தோஷப்படுவது தான் உண்மையான சந்தோஷம். ये सारे लोग मिलकर आनंद करना ही सच्चा आनंद है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய சந்தோஷம் எப்படி இருக்கு தெரியுமா? आज हमारा आनंद कैसे है पता है? பிள்ளைங்க ஒரு பக்கம் பார்ட்டி சந்தோஷம் பண்ண போயிருவாங்க, बच्चे एक तरफ पार्टी मनाकर आनंद करने चले जाएंगे, அந்த கணவன் மனைவி ஒரு பக்கம் சந்தோஷம் கொண்டாட போயிருந்தாங்க. पति पत्नियां एक तरफ आनंद करने के लिए चले வீட்ல जाते இருக்க हैं, வேலைக்காரர்களை கண்டுக்கிறதே கிடையாது. तो घर के जो नौकर है उनके ऊपर कोई ध्यान नहीं देता। அல்லேலூயா. हालेलुया। ஊழியக்காரர்களையும் சில பேர் கண்டுக்கிறதே கிடையாது. सेवकों को भी कोई ध्यान नहीं देता। பட் ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, एक विषय अच्छी तरह जान உங்கள் लीजिए, வீட்டில் ஒரு சந்தோஷம் வருகிறது, ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி வருகிறது என்றால், अगर आपके घर में एक आनंद की एक विषय हो तो ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளணும், एक विषय अच्छी तरह जान लेना है। உங்கள் குடும்பம் மாத்திரமல்ல, सिर्फ आपके परिवार ही नहीं, உங்கள் குடும்பத்திலே உங்களுக்காய் உழைக்கிற உங்கள் வேலைக்காரர்கள் கூட அந்த சந்தோஷத்துல பங்கெடுக்கணும். आपके परिवार के लिए मेहनत करने वाले नौकर भी उसमें भाग लेना है। உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உங்களுக்கு துணையா இருக்கிற உங்க ஊழியர்களும் சந்தோஷமா இருக்கணும். आपके आत्मिक जीवन के लिए मदददायक बनकर रहने वाले आपके सेवक भी उसमें आनंद करना है। இதுதான் ரியல் ஹாப்பி, இது உண்மையான சந்தோஷம் அதுதான். यही सच्चा आनंद यही है। அல்லேலூயா. हालेलुया। நான் மட்டும் என் பிள்ளை மட்டும் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சா सिर्फ मैं मेरे बच्चे आनंद के साथ रहेंगे ऐसे सोचेंगे तो ஆண்டவர் பாப்பார். परमेश्वर देखेगा। அல்லேலூயா. हालेलुया। எலியனுடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிற தெய்வம். எலியனுடைய கூப்பிடுதலை அவர் கேட்பார். जो नम्र लोगों की बुलाहट को परमेश्वर सुनता है। அல்லேலூயா. हालेलुया। உங்க வீட்ல வேலை பார்க்கறவங்க எளிமையானவங்க. आपके घर में काम करने वाले नम्र लोग हैं। அல்லேலூயா. हालेलुया। அவங்க கஷ்டத்துல இருக்க போய் தான் வேலைக்கே வர்றாங்க. वो मुश्किल में इसीलिए वो काम पे आते हैं। நம்மளால் முடிந்த அளவு हमसे जितना அவர்களை சந்தோஷப்படுத்த நாம் முயற்சி பண்ண வேண்டும். उनको खुशी दिलाने के लिए मेहनत करना है। அல்லேலூயா. हालेलुया। அதே போல நமக்காக இரவும் பகலும் நம்முடைய ஜெபித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிற ஊழியர்களையும் அந்த நேரத்தில் சந்தோஷப்படுத்த तो வேண்டும். हमारे लिए रात और दिन प्रार्थना करते हैं, वो सेवक के लिए भी हम आनंद में लाना அந்த है। நாட்களில उन दिनों में லேவியர்களுக்கு பங்கும் இல்ல, சுதந்திரமும் இல்ல. उस दिन लेवियों के लिए कोई बाग नहीं, कुछ मिराज भी नहीं அதனால है। தான் உங்க வாசல்ல இருக்கிற அந்த லேவியனை சந்தோஷப்படுத்துங்க. इसलिए कहती है आपके द्वार में रहने वाले लेवियों को भी आनंद करो। அல்லேலூயா. हालेलुया। வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க அவங்க. वो द्वार में बैठे हैं वो। அல்லேலூயா. हालेलुया। அதனால அவர்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். उनको भी आनंद करना है। இரண்டாவதாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, दूसरा फिलिप्पियों 4 अध्याय 4 वचन कहती है, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். प्रभु के अंदर हमेशा आनंद के साथ रहिए। சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். आनंद के साथ रहिए बोलकर फिर से मैं कहता हूं। அல்லேலூயா. हालेलुया। சந்தோஷம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, आनंद कैसी होनी चाहिए? கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம் இருக்கணும். प्रभु में होने वाली आनंद होनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நீங்க எங்கனாலும் போய் என்டர்டெயின் பண்ணிக்காங்க, आप कहां पर भी जाके मनोरंजन जीवन அது बिताइए। உங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். वो आपकी व्यक्तिगत जीवन है, आपके व्यक्तिगत चाहत है। பட் நீங்க போற இடத்துல आप जाने वाले जगह पर நாம் படுகிற சந்தோஷம் கர்த்தருக்குள்ள இருக்கணும். हम जो आनंद मनाते हैं वो प्रभु के अंदर होनी चाहिए। அதுதான் ரொம்ப முக்கியம். वही बहुत मुख्य है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் சொல்லிட்டு आज मैं आनंद के साथ रहूंगा बोलकर கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து சந்தோஷப்படக்கூடாது. प्रभु के अप्रिय कार्य को करके आनंद नहीं करना है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க ஆபீஷியல் பார்ட்டிக்கு போகலாம், आप ऑफिस के पार्टी में जा सकते அல்லது हैं, நீங்கள் குடும்பமா கெட் டுகெதர் போகலாம். आपके सारे परिवार मिलकर எந்த ஒரு நீங்க சந்தோஷ நிகழ்வுக்கு சென்றாலும் கூட जो कोई आनंद के एक सभा में जाते समय கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். प्रभु के अंदर हमेशा आनंद के साथ रहना है। அல்லேலூயா. हालेलुया। அந்த சந்தோஷத்தை தவிர उस
उस आनंद को छोड़कर வேற ஏதாவது உங்களை சந்தோஷப்படுத்திச்சு அப்படின்னா दूसरा कोई चीज आपको आनंद करती है அந்த சந்தோஷம் ஒன்று நிலையில்லாத சந்தோஷம். वो जो आनंद है अस्थिर आनंद होती है। இரண்டாவது உங்கள் பரிசுத்தத்தை கெடுக்கிற ஒரு சந்தோஷம். दूसरा आपको पवित्रता को बिगाड़ने वाली आनंद होती है। மூன்றாவது தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை கெடுக்கிற சந்தோஷமா तीसरा மாறிடும். परमेश्वर आपके बीच में होने वाले रिश्ते को तोड़ने वाली एक आनंद हो அதனால जाती है। தான் நம்ம சந்தோஷப்படுகிற வேளையில எப்பொழுதுமே तो इसीलिए हम आनंद करने वाले हर समय पर தேவனை நினைக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. परमेश्वर को स्मरण करना करके वचन कहती है। அல்லேலூயா. हालेलुया। நீ நல்ல புசித்து மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது உன் தேவனை மறந்து விடாதே. तू अच्छे खा पीकर आनंद के साथ रहते समय तेरा परमेश्वर को भूल न जाना। ஆண்டவர் கொடுத்த கட்டளையில ஒன்று அது. परमेश्वर दिया हुआ व्यवस्था में एक है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம புசிக்கி நல்ல குடித்து இருக்கிற நேரம் ஆண்டவர் மறந்துட கூடாது. हम अच्छा खा पीकर रहने वाले समय पर परमेश्वर को भूल नहीं जाना ஆனா है। 1 தெசலோனிக்கர் 5:16 சொல்லுது எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க. लेकिन पहला थिस्सलुनीके 5:16 कहते हैं हमेशा आनंद के साथ रहो। அல்லேலூயா. हालेलुया। எது இருந்தாலும் இல்லாட்டாலும் சந்தோஷமா कुछ இருக்கணும். हो या ना हो आनंद के साथ रहना है। ஏன் அப்படினா क्योंकि பிரசங்கி 3 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது. सबोपदेशक 3 अध्याय 12 वचन कहती है। பிரசங்கி 3:12 சொல்லுகிறது सबोपदेशक 3:12 कहती है மகிழ்ச்சியாய் இருப்பதும் जो आनंद के साथ रहना உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் जीवन भर भलाई करने के विषय வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். और कुछ भी अच्छा नहीं करके मनुष्य को अच्छा नहीं करे मैंने जान लिया। இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். आज हम जीवित हैं। நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நாட்கள் என்று நம்ம கையில இல்ல. हमारा जीवन कितने दिन की है करके हमारे हाथ पर नहीं है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு உயிரோட இருக்குங்கற நம்ம நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. आज हम जीवित है कल होंगे या ऐसा पता नहीं। அல்லேலூயா. हालेलुया। இப்போ இந்த உயிரோடு இருக்கிற நாள்ல आज ये जीवन भर का जो दिन है எனக்கு ஒரு குட்னஸ் அல்லது ஒரு நன்மை வருது அப்படினா अगर मेरे कुछ भलाई आती है तो அது என்ன நன்மை தெரியுமா? वो क्या भलाई पता है? ரெண்டு தான். दो ही है। ஒன்று என்னை மகிழ்ச்சியாய் வைப்பது. दूसरा मुझे आनंद के साथ रख लेना। இரண்டாவது இன்னொருவருக்கு நன்மை செய்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது. दूसरे को भलाई करना और उनको आनंद रखना। இந்த ரெண்டும் இல்ல அப்படினா ये दोनों भी नहीं हो तो அந்த மனுஷன் வாழ்ந்தே வீண் என்று சொல்லுது. वो जो मनुष्य जीकर कुछ फायदा नहीं करके அல்லேலூயா. हालेलुया। இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய நன்மை. यही हमारे जीवन में होने वाली बड़ी भलाई है। இந்த நன்மையை இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ये भलाई को परमेश्वर आज हमें देता அத உன் है। கூடாரங்களில் நீ சந்தோஷமா இரு. इसलिए तेरे डेरों में आनंद के साथ रहना। அல்லேலூயா. हालेलुया। முடிந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை அழுகையை மாற்ற பிரயாசப்படணும். कितना हो सकता है तो हमारे जीवन में जो दुख आंसू है उसे बदलने के लिए प्रयास करना है। அல்லேலூயா. हालेलुया। சில வேளையில பாரங்கள் துக்கங்கள் வரதான் செய்யும். उस समय बोझ दुख आती है ஆனால் அதிலே மூழ்கி விடக்கூடாது. लेकिन उसी में डूब नहीं जाना है। அல்லேலூயா. हालेलुया। சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பல நாட்களாக பல மாதங்களாக துக்கத்திலே இருக்கிற மாதிரி कुछ காட்டுவாங்க. लोग देखेंगे तो कुछ कई सारे दिनों से महीने से दुख पे रहने जैसा அது दिखाते சரியான हैं। ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கை அல்ல. वो सही आत्मिक विश्वासी जीवन नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இல்ல நம்முடைய துக்கத்தை நம்முடைய பாடுகளை இயேசு சுமந்துட்டார். तो हमारे दुख हमारे बोझ को यीशु मसीह ने उठा लिया। அல்லேலூயா. ஆனா முடிந்த அளவு என்ன பண்ணணும்? कि जितना हो सकती நாம் है மகிழ்ச்சியா இருக்க பிரயாசப்பட हम வேண்டும். आनंद के साथ रहने के लिए प्रयास करना है। எல்லாவற்றிலும் மன நிறைவோடு இருக்க सब பிரயாசப்படணும். में मन में भरपूरी के साथ रहने के लिए सीख लेना चाहिए। இரண்டாவது दूसरा நம்மோடு இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்து அவர்களையும் மகிழ்ச்சியா இருக்க हमारे பிரயாசப்படணும். साथ रहने वाले लोगों के लिए भलाई करना है, उनको भी खुशी रख लेना है। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் கூடாரத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம். यही डेरे में होने वाले का आनंद है। அல்லேலூயா. हालेलुया। சோ ஒரு கூடாரத்துல சந்தோஷம் வரணும் அப்படினா एक डेरे में आनंद आना है तो சமாதானம் இருக்கணும், शांति होनी चाहिए, ஆசீர்வாதம் இருக்கணும், आशीर्वाद होनी चाहिए, பாதுகாப்பு இருக்கணும், सुरक्षा होनी चाहिए, ரட்சிப்பு இருக்கணும். उद्धार होनी அந்த चाहिए। சந்தோஷம் எப்படி இருக்கணும்? वो आनंद कैसी होनी चाहिए? கர்த்தருடைய சந்நிதியில எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுறதா இருக்கணும். प्रभु के सन्निधान में सब लोग मिलकर आनंद करने लायक होनी चाहिए। இரண்டாவது அந்த சந்தோஷம் கர்த்தருக்குள்ளாக இருக்கிற சந்தோஷமா இருக்கணும். दूसरा उसका आनंद प्रभु के अंदर होने वाले आनंद होनी चाहिए। மூன்றாவது நான் வாழ்க்கை ஃபுல்லா மகிழ்ச்சியா இருக்கணும். तीसरा में जीवन भर आनंद के साथ रहना என்னோடு है। கூட இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சிப்படுத்த मेरे வேண்டும். साथ रहने वाले को भी आनंद करना है। இதுதான் ஒரு உண்மையான சந்தோஷம். ये एक सच्चा आनंद है। இந்த சந்தோஷத்தை தெய்வ பிள்ளைகளாக நாம பெற்றுக்கொள்ளணும். ये खुशी को परमेश्वर के बच्चे हम पा लेना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அது இயேசுனுடைய விருப்பம். वो यीशु मसीह की चाहत है। நம்ம அழுதுகிட்டே துக்கத்தோடு இருப்பது அவருடைய விருப்பம் அல்ல. हम रोते सूरत के साथ रहना, दुख के साथ रहना वो उसका चाहत नहीं है। இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லி இருக்கிறார். यीशु मसीह बहुत अच्छा कहा है। வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, दुख उठाकर बोझ उठाने वाले आप सब मेरे पास आओ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். मैं आपको विश्राम दूंगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்துல உங்களை துக்கப்படுத்துவாங்க. इस दुनिया में आपको दुख पहुंचाएंगे, ஆனால் ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, लेकिन विषय को अच्छी तरह जान உங்கள் लो, துக்கம் சந்தோஷமாய் மாறும். आपका दुख आनंद में बदल जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அப்ப சந்தோஷமாய் இருக்க வேண்டியது ஒரு இசக்காரருடைய ஆசீர்வாதம். एक आनंद के साथ रहना ही इज़कार के आशीर्वाद அது है। எங்க? குடும்பத்துல. वो कहां पर? परिवार में। அல்லேலூயா. हालेलुया। வீட்ல சந்தோஷமா இருங்க. घर पर आनंद के साथ சோ அதை रहिए। கர்த்தருடைய பிள்ளைகளாக நாமும் சுதந்தரிக்க वो வேண்டும். प्रभु का बच्चे हम भी उसे मिरास के रूप में पा लेना चाहिए। இரண்டாவது இந்த இசக்காரை குறித்து பார்க்கும் பொழுது दूसरा इज़कार के बारे में देखते समय நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம், न्याय के 5वां अध्याय 15 वचन, இசக்காரின் பிரபுக்களும் தெபொராளோடே இருந்தார்கள். इज़कार के प्रभु देबोरा के साथ थे।
இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். इस्साकार के जो लोग हैं जो पैदल तराई में चलाए गए. அல்லேலூயா. அல்லேலூயா. இசக்காரின் பிரபுக்கள் தெபோராளோட இருந்தார்கள். इस्साकार के हाकिम दबोरा के साथ थे. இத சரியான ஒரு எபிரேய நீங்க இதுல பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னா सही इब्रानी बाइबल में आप देखेंगे तो அங்க சொல்லப்பட்டு இருக்கும் वहां पे कही மை பிரின்சஸ் இன் இசக்கார். அப்படின்னா என்னுடைய பிரபுக்கள் இசக்காரில் உள்ள என்னுடைய பிரபுக்கள். इस्साकार मेरे प्रभु है. அல்லேலூயா. சோ இந்த ஒரு வார்த்தையை வச்சிட்டு एक शब्द को रखकर அநேகர் சொல்வாங்க தெபோராள் இசக்காரை சேர்ந்தவளா இருக்கலாம் என்று சொல்லி. कई लोग कहते हैं देबोरा इस्साकार के गोत्र की சில வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. शास्त्र के पंडित इस तरह कहते हैं. அல்லேலூயா. ஆனா எக்ஸாக்ட்டா அது தெரியல. लेकिन सही तरह से ஆனால் அவள் சொல்லுகிற அந்த வேர்ட் என்ன அப்படினா लेकिन वो क्या कहती है இசக்காரில் உள்ள என்னுடைய பிரபுக்கள் என்னோடு கூட இருந்தார்கள். इस्साकार के मेरे हाकिम मेरे साथ थे. அல்லேலூயா. ஏனா நீங்க நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது न्याय के 4 अध्याय 10वां वचन को पढ़ते समय பாராக் வந்து செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து बाराक ज़ेबुलून और नप्तली के लोगों को केदेश में बुलवा தன்னை दिया பின் செல்லும் 10000 பேரோட போனான். और उसके पीछे 10000 पुरुष चढ़ गए தெபோராளும் அவனோட கூட போனாள். और देबोरा उसके संग चढ़ गई. இந்த வசனத்துல இசக்கார் கோத்திரத்தை குறித்து எதுவுமே சொல்லல. ये जो वचन में इस्साकार गोत्र के बारे में कहां पर भी नहीं कहा. தெபோராள் கோணப்படும் சொல்லப்பட்டு இருக்கிறது. देबोरा संग साथ गई करके ஆனா அந்த யுத்தம் முடிந்ததுக்கு அப்புறம் தெபோராள் சொல்லுகிறார் युद्ध होने के बाद देबोरा कहती है அந்த யுத்தம் நடக்கும் பொழுது இசக்கார் மனிதர் என்னோடு கூட இருந்தாங்க. युद्ध होते समय इस्साकार के मनुष्य मेरे साथ थे. அல்லேலூயா. அது தன்னுடைய ஜனம் என்று அங்க வந்து மறைவாய் சொல்லப்பட்டு இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். वो अपनी लोग बोलकर वहां पे एक गुप्त बताई गई ஓகே நம்ம மேட்டருக்கு வருவோம். हम मैटर में இப்போ आएंगे. பாருங்க यहां पे देखिए தெபோராள் சொல்லுங்க என்னுடைய பிரபுக்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள். देबोरा कहते हैं मेरे हाकिम मेरे संग थे. இன்னைக்கு நாம யார் அப்படினா आज हम कौन है கர்த்தரால் பிரபுக்களாய் உருவாக்கப்பட்டு இருக்கிறவர்கள். प्रभु से हाकिम बनाए गए लोग हैं. சங்கீதம் 47ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் சொல்கிறது भजन संहिता 47 9वां वचन कहती है ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாய் சேர்க்கப்படுகிறார்கள். जो इब्राहिम के परमेश्वर की प्रजा होने के लिए इकट्ठे हुए हैं. அல்லேலூயா. அப்ப அந்த ஜனத்துல இருக்கிற பிரபுக்கள் என்றால் தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள். ये जो लोगों की जो हाकिम बोले तो प्रधान के एक पद में रहने ஒரு वाले. கோத்திரத்தினுடைய தலைமை உருவாகிற இடத்தை வந்து பிரபுக்கள் என்று एक சொல்வார்கள். गोत्र में प्रधान बनाते हैं ना वहां पे उन लोग एक हाकिम करके कहते हैं. இஸ்மவேலுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படினா इस्माइल के जीवन को அவனுக்கு देखेंगे. 12 பிள்ளைகளும் 12 பிரபுக்களாய் தான் சொல்லப்பட்டு जो இருக்கும். 12 बच्चे हैं 12 हाकिम करके कहेंगे. அல்லேலூயா. हालेलुया. இப்போ இந்த பிரபுக்கள் எல்லாம் தேவனுடைய ஜனங்களாய் சேர்க்கப்படுவார்கள். ये जो सारे जो है हाकिम है परमेश्वर के लोगों के साथ मिलाए जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. என்ன அப்படினா कैसा क्या है இங்க நம்ம பைபிள்ல பார்த்தோம் அப்படினா हमारे बाइबल में हम देखेंगे तो என் ஜனங்கள் मेरे लोग என்னுடைய குமாரன் मेरे पुत्र என்னுடைய குமாரத்தி मेरे बेटी என்று சொல்லி अनेक இடங்கள்ல தேவன் சொல்லி இருப்பார். ऐसे कई सारे जगह पर परमेश्वर कहा रहेगा. அதை போல நமக்கு இன்னொரு ஒரு பதவி அல்லது நமக்கான ஒரு வேர்டு இருக்கிறது. तो हमारे लिए और एक पद एक जगह है. நாம் அவருடைய பிரபுக்களாய் இருக்கிறோம். हम उसे हाकिम बनकर है. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய பிரபுக்களாய் இருக்கிறோம். तो परमेश्वर का हाकिम बनकर है. இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படினா इसे हम कैसे देख सकते हैं சங்கீதம் 113ஆம் அதிகாரத்தின் 7ஆம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது भजन संहिता 113 7 और 8 में देखते समय அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். वो कंगाल को धूल में से उठाता है எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். और दरिद्र को घूरे पर से उठाकर அவர்களை उनको அவனை பிரபுக்களோடும் தம்முடைய ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார். कि उसको प्रधानों के संग अर्थात अपनी प्रजा के प्रधानों के संग बैठाए. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் சிறியவர்களாகிய எளியவர்களாகிய நம்மை प्रभु हमें कंगाल दीन लोग हमें நம்ம குப்பையிலிருந்து எடுத்து என்ன பண்றார் அப்படினா हमें घूरे में से उठा के क्या करता है பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். प्रधानों के साथ बिठा देता அப்படி है. என்றால் என்ன அர்த்தம்னா इसका मतलब क्या है நம்மளையும் பிரபுவாய் மாற்றுகிறார். हमें भी प्रधान बना देता है. நம்மளையும் அதிபதிகளாய் மாற்றுகிறார். हमें भी अधिपति बना देता है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. எந்த மோசேயை அவர்கள் தள்ளினார்களோ जिस मूसा को उन लोगों ने ठुकराया அதே மோசேயை தலைவனாகவும் அதிபதியாய் ஏற்படுத்தினார். उसी मूसा को प्रधान और अधिपति बना दिया. அல்லேலூயா. எபிரேயத்துல நம்ம எபிரேயர்ல பார்க்கும்போது சொல்லப்பட்டு இருக்கிறது. इब्रानियों में देखते समय कही गई है. அப்போ தள்ளப்பட்டு இருக்கிற நம்மள ஆண்டவர் என்ன பண்றாருன்னா जो ठुकरा गए हमको परमेश्वर क्या करता है ஒரு பிரபுக்கள் என்கிற அதிபதி என்கிற ஸ்தானத்துல வைத்திருக்கிறார். एक प्रधान और अधिपति के स्थान में हमें रख देता है. இன்றைக்கு இந்த பிரபுக்கள் என்கிற ஸ்தானத்துல இருக்கிற நாம आज प्रधान के स्थान में रहने वाले हम வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் சொல்லுகிறது प्रकाशित वाक्य पहला अध्याय 6वां वचन कहती நம்மை है ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். हमें राजा और याजक बना दिया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த ஸ்தானத்துல இருந்து ராஜா என்கிற ஸ்தானத்துக்கு போகிறதுக்காக மாற்றி இருக்கிறார்.
மாத்திருக்கிறார். ये स्थान से राजा के स्थान में जाने के लिए मैं बदला है. ஏன் அப்படின்னா क्यों ऐसा ஒரு है? ராஜாவாய் மாறணும்னா एक राजा அதுக்கு बनना है முன்னாடி பிரின்சஸா இருக்கணும். तो उसके पहले एक प्रधान बनना चाहिए. அல்லேலூயா. Hallelujah. அவன் பிரின்சஸா இருந்தா தான் என்ன ஆகும் தெரியுமா? அவங்க ராஜா கிங்கா மாற முடியும். वो राजकुमार या राजकुमारी रहेंगे तो राजा बन सकते हैं. அதே போல தான் वैसे ही இன்றைக்கு நாம் பிரபுக்களா இருக்கும் பொழுதுதான் आज हम प्रधान बनकर रहेंगे तो அவருடைய வருகையில சிங்காசனத்தில் வீற்றி இருக்கிற ராஜாக்களை போல நாம் இருந்திருக்க उसके முடியும். आगमन में एक सिंहासन में विराजमान राजा के समान हो सकते அப்ப हैं. இசக்காருடைய பிரபுக்கள் தெபோராளோட இருந்தார்கள். इस्साकार के हाकिम देबोरा के साथ थे. சோ அதே போல இன்னைக்கு நாமும் தேவனோடு இருக்கும் பொழுதுதான் அந்த பிரபுக்கள் என்கிற அந்தஸ்து நமக்கு கிடைக்கும். वैसे हम भी परमेश्वर के साथ रहेंगे तो ही वो जो प्रधान की जो स्थान हमें मिलेगी. அவர்தான் நம்மை அப்படி உயர்த்துகிறவரா இருக்கிறார். वही हमें ऐसा ऊंचा उठाने वाले बनकर है. இப்ப அதே வசனத்துல वही वचन में இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். और एक विषय हम देख सकते हैं. பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் நடந்து போனார்கள். बाराक के समान इस्साकार के लोग भी तराई में पैदल नंगे पैर चले. அல்லேலூயா. हालेलुया. நியாயாதிபதிகள் 5:15 பிரதர். न्याय किताब 5:12. சாரி. அங்க பாருங்க கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். वो जो पैदल उनको चलाएंगे. அல்லேலூயா. हालेलुया. இப்ப பாராக் வந்து எப்பொழுது கால்நடையாய் போனார்? यहाँ पे बाराक कब एक पैदल चली? அதே நியாயாதிபதிகள் 4:14 பார்க்கும் பொழுது वो न्याय को 14 वचन के देखते ஜட்ஜஸ் 4:14ல न्याय किताब அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி तब देबोरा बाराक को देखकर எழுந்து போ, उठकर जा. கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. जो प्रभु सिसरा को तेरे हाथ में सौंपने वाला दिन यही है. கர்த்தருக்கு உனக்கு முன்னாக புறப்படவில்லையா என்றால் प्रभु तेरा आगे निकलने गया क्या? அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். इस पर बाराक और उसके पीछे पीछे 10,000 पुरुष दाबोर पहाड़ से उतर पड़े. இப்ப இந்த பாராக்கோடு கூட இருக்கிற 10000 பேர் இருக்கிறாங்க. बाराक के साथ अब 10,000 लोग हैं. அல்லேலூயா. இந்த 10000 people என்ன பண்றாங்கன்னா தாபோர் என்கிற மலையிலிருந்து இறங்கி ये வருகிறார்கள். 10,000 पुरुष क्या करते हैं? दाबोर नामक पहाड़ से उतर कर आते हैं. ஆனால் இறங்கி வரும் பொழுது उतर कर आते அங்க समय என்ன நடக்கிறது? वहां पे क्या होती है? ஏன் இவர்கள் கால்நடையாய் நடக்கிறார்கள்? क्यों ये पैदल चलकर आते हैं? இந்த கால்நடை என்பது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? पैदल चलकर आना किसका चिन्ह है? நீங்க நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது न्याय के 4 अध्याय 7वां वचन को पढ़ते समय நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் मैं याबीन के सेनापति सिसरा को அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து उसके रथों और भीड़ बाढ़ समेत किशोन नदी तक तेरे और खींच ले அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் और उसके तेरे हाथ में कर दूंगा. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? इस्राएल का परमेश्वर तुझे आज्ञा नहीं दी क्या? பாராக்கை பார்த்து தெபோராள் சொல்லுகிறார், बाराक को देखे देबोरा कहती நான் है சிசரா அவன் சேனை அவன் ரதம் எல்லாத்தையும் मैं सिसरा उसके सेना उसके सारे रथों को கீசோன் என்கிற பள்ளத்தாக்கு நான் கொண்டு வருவேன். कीसो नामक तराई में तो खींच के இந்த लाऊंगा. கீசோன் என்கிற பள்ளத்தாக்கு தாபோர் மலைக்கு கீழே இருக்கிற பள்ளத்தாக்கு. ये कीसो नामक तराई दाबोर पहाड़ के नीचे है. இப்ப தாபோர் மலைக்கு மேல பாராக்கும் அவனோடு கூட 10000 பேர் இருக்கிறாங்க. अब ये जो पहाड़ पर बाराक और उसके 10,000 लोग उसके साथ है. கீழே சிசராவின் சேனைகள் நின்று கொண்டு இருக்கிறது. नीचे सिसरा की सेना खड़ी है. தெபோராள் சொல்லுகிறார், देबोरा कहती है நீ போ, அவர்களை உன் கையில ஒப்பு கொடுப்பேன். तू जा उसको परमेश्वर तेरे हाथ में सौंप देगा. இப்ப முதலாவதாக अभी पहला இந்த கால்நடையா அனுப்பப்பட்டது அர்த்தம் என்ன தெரியுமா? जो पैदल चलाने का मतलब क्या है? முதலாவதாக விசுவாசத்தோடு போதல். पहले विश्वास के साथ जाना. அல்லேலூயா. हालेलुया. இந்த கால்நடையாய் போவது வந்து விசுவாச வாழ்க்கையை குறிக்கிறது. जो पैदल जाना विश्वास जीवन को बताती है. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார்ல, इब्राहिम को देख परमेश्वर ने कहा ना, எப்பா நீ உன் கால் மிதிக்கும் தேசம்லாம் நான் உனக்கு தர போறேன். जहां जहां तेरा पैर पड़ेगी सब देश तुम्हें दे அப்படினா दूंगा. அவன் விசுவாசத்தோடு எந்தெந்த தேசத்துல மிதிக்கிறானோ அதெல்லாம் உனக்கு தருவேன். इसके मतलब विश्वास के साथ कौन सा जहां पर भी पैर रखता है उसे दे दूंगा. அதை போலவே वैसे ही இந்த இசக்கார் புத்திரருக்கு வந்து ஒரு விசுவாச வாழ்க்கை இருந்தது. ये जो इस्साकार गोत्र के लिए विश्वास जीवन थी. அல்லேலூயா. हालेलुया. சிசராவின் சேனைகள் ஒரு பெரிய சேனைகள் தான். सिसरा की एक सेना बड़ी सेना है. ஆனாலும் கூட फिर भी என் தேவன் அதை எங்களுடைய கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். मेरा परमेश्वर मेरे हाथों में सौंपे करके उसने कहा. அந்த விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும். முதலாவது विश्वास के साथ हम जीना है. அல்லேலூயா. हालेलुया. நமக்குடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் கூட हमारे जीवन में कितना भी संघर्ष आने दो, சிசராவை போல இருப்பு ரதங்களோடு பல சத்துரு எழும்பி வரலாம். सिसरा के समान लोहे के रथ के साथ शैतान आ सकता ஆனாலும் है. கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை பிடித்து விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டே இருக்க लेकिन வேண்டும். परमेश्वर हमें देने वाले प्रतिज्ञा को पकड़कर विश्वास के साथ दौड़ते रहना है. இரண்டாவதாக இந்த கால்நடை என்பது என்ன தெரியுமா? दूसरा है पैदल चलना का मतलब क्या நமக்கு है? இருக்கிற தைரியத்தை குறிக்கிறது. हमारे पास होने वाली याव को दिखाती है. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது न्याय के 4 अध्याय 13 वचन को देखते இந்த समय சிசராவுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. ये सिसरा को 900 लोहे के रथ थी. இந்த ரதங்களை கொண்டுட்டு அவர் போகிறார்.
ये रथों को लेकर वो जाता है। ஆனா இவங்க எப்படி போனாங்களாம்? लेकिन ये कैसे गए? கால்நடையாய் போனார்கள். पैदल गए। கால்நடையா போனாங்கன்னா எப்படி போயிருப்பாங்க? जब पैदल गए लोग कैसे गए रहेंगे? வெறுமனே வில்லு அம்பு இதெல்லாம் பட்டயத்தை எடுத்துட்டு போயிருக்கணும். सिर्फ तीर और धनुष और तलवार को लेके गए। வேற எது இருந்திருக்காது. उनके पास और कुछ नहीं हुआ। ஹalleluya. நடந்து போறவங்கட்ட வேற என்ன இருக்குங்க? चलकर जाने वाले के पास क्या होगा? அவ்வளவுதான் இருக்கும். उतना ही होगा। ஆனா அவன் 900 இருப்பு ரதங்களோடு வந்திருக்கிறான். लेकिन उसके साथ 900 लोहे के रथ के साथ आया है। அவனுடைய பலம் நம்மை விட ஜாஸ்தி தான். उसका बल हमसे अधिक है। அவனுடைய சேனையின் எண்ணிக்கை நம்மளை விட அதிகம் தான். उसका सेना की गिनती हमसे अधिक है। அவனுக்கு இருக்கிற ஆயுதங்களும் நம்மை விட அதிகம் தான். उसके पास होने वाले हथियार हमसे अधिक है। ஆனாலும் கூட फिर भी இந்த பாராக்கோடு இருந்த சேனைகள் जब बाराक के साथ रहा हुआ सेना கால்நடையாய் சென்றுகிறார் என்றால் पैदल जाते हैं तो தைரியத்தோடு செல்கிறார்கள் என்று आपके அர்த்தம். साथ गए हैं। ஹalleluya. हालेलुया। இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில தைரியம் எப்பொழுதுமே இருக்கணும். दूसरा हमारे जीवन में हिया हमेशा होनी चाहिए। அது ஆண்டவர் சொல்லி பலம் கொண்டு திடமனதாயிரு. इसलिए परमेश्वर का दृढ़ होकर हिया बांध। ஹalleluya. हालेलुया। சோ நம்முடைய வாழ்க்கையில இந்த தைரியமும் விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்க ये வேண்டும். हमारे जीवन में हिम्मत और विश्वास है हमेशा हमारे जीवन में होनी चाहिए। யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. याकूब 4वां अध्याय 7वां वचन कहती है தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், परमेश्वर से डर कर रहो, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், शैतान के विरुद्ध आप खड़े रहो, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். तब वो तुम्हें छोड़कर भाग जाएगा। ஹalleluya. பிசாசுக்கு எப்படி நிக்கணுமா? शैतान के எதிர்த்து நிக்கணும். उसके विरुद्ध खड़े रहना। எதிர்த்து நிக்கணும்னா முதல்ல நமக்கு தைரியம் இருக்கணும். उसके सामने खड़े रहना तो पहले हमारे पास हिम्मत होनी चाहिए। ஹalleluya. हालेलुया। சில இடங்கள்ல பிசாசு பிடித்த மனிதர்களுக்காக ஜெபிக்க போகும்பொழுது कुछ जगह पर शैतान दुष्टात्मा पकड़ा हुआ मनुष्य के लिए प्रार्थना करते சில हैं, பேர் பக்கத்திலே வர மாட்டாங்க. कुछ लोग पास में नहीं आते हैं। ஹalleluya. हालेलुया। ஏன்னா பயம், क्योंकि डर அது நமக்குள்ள வந்துருமான்னு. वो हमारे अंदर आ जाएगी। ஆனா வசனம் சொல்லுகிறது लेकिन वचन कहती है பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், शैतान के लिए आप सामना करो, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். तब वो आपको छोड़कर भाग जाएगा। அப்ப இது என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில இருக்கிற விசுவாசத்தையும் தைரியத்தையும் குறிக்கிறது. तो एक तो हमारे जीवन में होने वाले विश्वास एक हियाव को बताती है। இந்த ரெண்டு காரியத்தோடு போனவர்கள் ये दोनों विषय के साथ गए हुए लोग, என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ पता है? இவங்க கால்நடையா தான் போனாங்க. जब पैदल गए, சிசரா அவன் சேனை ஒரு பெரிய ராணுவ பட்டாளத்தோடு ரதங்களோடு வந்திருக்கிறது. सिसरा उसके सेना बड़े एक फौज के साथ एक फौज के साथ आई है। ஆனா வசனம் சொல்லுகிறது, वचन कहती है நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 15 16 வசனத்துல न्याय के 4वां अध्याय 15-16 वचन में ஆண்டவர் சிசரா அவனுடைய படை எல்லாத்தையுமே பட்டய கரக்கினால் கலங்கடித்தார். तब परमेश्वर ने सिसरा उसके सारे सेनाओं को तलवार के दार के साथ उन्हें डरा दिया, घबरा दिया। சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். और सिसरा रथ पर से उतर के पाव भाग बला। ஹalleluya. हालेलुया। நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் பாருங்க. हमारे परमेश्वर कितना सामर्थ्य परमेश्वर देखिए। ரதத்துல வந்தவன रथ में आए वो को கால்நடையாய் ஓட செய்கிற தேவன் நம்முடைய தேவன். पैदल भगाने वाला परमेश्वर हमारे परमेश्वर है। எப்போ தெரியுமா? कब पता है? நீங்க விசுவாசத்தோடு தைரியத்தோடு கால்நடையா போனா, आप विश्वास के साथ निडर होकर पैदल चलेंगे तो। ஹalleluya. இவங்கிட்ட ரதம் இல்ல, इसके पास रथ नहीं है। ஆனால் என்ன தெரியுமா? लेकिन क्या पता है? ரதத்துல இருக்கிறவன உனக்காக ஆண்டவர் ஓட வைப்பார். रथ में रहने वाले को तुम्हारे लिए परमेश्वर भगाएगा, ரதத்தை விட்டு இறங்க வைப்பார். रथ से उधार देगा। ஹalleluya. हालेलुया। நிச்சயமாக அவனை ஜெயிப்பதுதான் தேவனுடைய திட்டம். निश्चय उसका ऊपर विजय पाना ही परमेश्वर का योजना ஆனா है। நம்முடைய வாழ்க்கையில விசுவாசமும் தைரியமும் எப்பொழுது இருக்க एक तो வேண்டும்? हमारे जीवन में विश्वास और हिम्मत होनी चाहिए। இந்த ரெண்டு இருந்தது அப்படினா, अगर ये दो रहा तो அன்றைக்கு எப்படி சிசராவின் சேனைகளை கர்த்தர் கலங்கடித்தாரோ, जैसे उस दिन सिसरा और सेना को परमेश्वर ने घबरा दिया, வசனம் சொல்லுது ஒருவன் கூட அதுல மீதியா இருக்கல. वचन कहते हैं एक भी उसमें नहीं बचा। ஹalleluya. हालेलुया। ஒருவன் கூட மீதியா இருக்கலங்க. एक भी उसमें नहीं बचा। யோசித்து பாருங்க, सोच के देखिए 900 இருப்பு ரதத்துல வந்தவங்க 900 लोहे के रथ में आए लोग வெறுமனே நடந்து வந்தவங்கட்ட முழு படையும் வீழ்ந்து கிடக்கிறது. सिर्फ पैदल चले आए लोग के सामने सारा फौज गिर गई, ஒருத்தன் கூட ரதத்துல போய் தப்பிக்க முடியல. एक भी रथ में जाकर वो बच नहीं पाया। அந்த அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை அடையாளம் செய்கிறவர். इतने परमेश्वर अद्भुत चमत्कार को அந்த அளவுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். इतने बड़े विजय को परमेश्वर देता ஆனா है। எப்பொழுது தெரியுமா? कब पता है? நான் விசுவாசிக்க வேண்டும், मैं विश्वास करना, ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். परमेश्वर मुझे विजय देगा। இரண்டாவது, दूसरा, நான் தைரியமா இருப்பேன். मैं हिम्मत के साथ என் रहूंगा। முன்னாடி எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நான் தைரியமா இருப்பேன். मेरे सामने कितना भी समस्या होने दो, मैं निडर होकर रहूंगा, ஏனால் எனக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். क्योंकि मेरे लिए परमेश्वर युद्ध करेगा। ஹalleluya. हालेलुया। இந்த யுத்தத்தை குறித்து பார்க்கும் பொழுது युद्ध के बारे में देखते समय வானத்தின் நட்சத்திரங்கள் கூட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சு. आकाश की तारे भी युद्ध करने लगेंगे। ஹalleluya. हालेलुया। நம்முடைய விசுவாசத்தினால हमारे विश्वास के कारण வானத்துல இருக்கிறவைகள் கூட நமக்கு வந்து ஆயுதங்களாய் மாறும். तो आकाश में रहने वाले भी हमारे लिए एक हथियार बन जाएंगे। யோசுவாவின் நாட்கள்ல எப்படி சூரியன் சந்திரன் நின்னதோ, योशुआ के दिन में कैसे सूरज और चंद्रमा रुक गई, இவனுடைய நாட்கள்ல பாராக்குடைய நாட்கள்ல बाराक के दिन में भी, தெபொராவின் நாட்கள்ல देबोरा के दिन में நட்சத்திரங்கள் கூட யுத்தம் பண்ணிச்சான். तारा भी युद्ध की। ஹalleluya. हालेलुया। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है? இவர்களுடைய விசுவாசம் தைரியம். इनके जो विश्वास और हियाव, சோ இத நாம பிடிச்சுக்கொள்ளணும். इसे आज हम पकड़ लेना। ஹalleluya. हालेलुया। உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. व्यवस्था
சார் 28:7 சொல்லுகிறது 28 पद 7 वचन कहती है உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் சத்துரு வரலாம், तेरे विरुद्ध एक मार्ग से शत्रु आ सकते ஆனா हैं, அவர்கள் 7 வழியாய் உனக்கும்டாக ஓடி போவார்கள். लेकिन वे 7 मार्ग से वो भाग जाएंगे. ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, जैसे 54 वाद्य 17 वचन कहती है, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. तेरे विरुद्ध आने वाली सारी जो हथियार है वो नाकाम हो जाएगी. அல்லேலூயா. हालेलुया. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? हम कैसे होनी चाहिए? விசுவாசத்தோடு இருக்கணும், தைரியத்தோடு இருக்கணும். विश्वास के साथ रहना चाहिए और हियाव के साथ रहना चाहिए. ஓகே, அடுத்த காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம். अगला विषय को देखकर खत्म करने वाले. 1 நாளாகமம் 12 அதிகாரத்தின் 32 வசனம். पहले इतिहास 12 अध्याय 32 वचन. 1 நாளாகமம் 12:32ல पहला इतिहास 12 अध्याय 32 இந்த இசக்கால் புத்திரரில் इस्साकार पुत्रों में இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று इस्राएल लोग यह करना है அறிந்து जानकर காலாங்காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்கதாக जो समय की योजना सम्मति देने के लिए தலைவர்கள் 200 பேரும் प्रधान 200 लोग இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய எல்லா சகோதரருமே और उनके सब भाई उनकी आज्ञा में रहते थे. அல்லேலூயா. हालेलुया. தாவீதோடு சேர்ந்தவர்கள் இந்த கூட்டம். दाऊद के साथ मिले हुए एक मंडली है. ஆனால் இந்த இசக்காரருடைய ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா? इस्साकार के गुण क्या पता है? அவர்களுக்குள்ளாக उनके अंदर ஆலோசனை கொடுக்கிறவர்கள் இருந்தார்கள். सम्मति देने वाले लोग थे. நியாயாதிபதிகள் 4 அதிகாரம் 5 வசனம் கூட न्याय के 4 अध्याय 5 वचन में भी தெபோராள் என்ன பண்ணா அப்படினா देबोरा ने क्या किया? அவரிடத்தில் வருகிற எப்ராயிம் மலைதேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவிலே தெபோராளின் பேரிச்சமத்துக்குள்ளே குடியிருந்தால் அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். वहां पे इस्राएल के लोग उसके पास न्याय के लिए जाते हैं. தெபோராள்ட்ட ஜனங்கள் எதுக்கு போனாங்க? देबोरा के पास लोग क्यों गए? நியாய விசாரிக்கனா ஆலோசனை கேட்க போனாங்க. न्याय के लिए बोले तो सम्मति मांगने के இந்த लिए. இசக்காரருடைய ஒரு குணம் அப்படினா इस्साकार के गुण बोले तो ஆலோசனை கொடுக்கிற ஒரு குணம். सम्मति देने वाले एक गुण. அதை போல ஆலோசனை கேட்கிறவர்கள் அங்க இருந்தாங்க. सम्मति सुनने वाले पाने वाले भी लोग वहां पर थे. அல்லேலூயா. हालेलुया. அவர்கள் எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுத்தார்கள்? वो कैसे सम्मति को दिए? ஒன்று एक காலத்தை அறிந்து யோசனை சொல்லுகிறவர்கள். समय को पहचान कर योजना को बताने वाले. அந்தந்த நேரத்தை அறிந்து அதுக்கேற்ற யோசனை சொல்லணும். उस समय को जानकर उसके अनुसार उसको सम्मति देना. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன யோசனை இன்னைக்கு எடுபடாது. 10 साल पहले कहा गया सम्मति आज काम पे नहीं आएगी. ஏன்னா இன்னைக்கு காலங்கள் மாறி விட்டது. क्योंकि समय बदल गई. இன்னைக்கு எல்லாமே சூழ்நிலை எல்லாம் மாறி போய் இருக்கிறது. सारी परिस्थिति बदल गई है. நீங்க அன்னைக்கு சொன்ன அதே ஆலோசனை நடக்க முடியாது. आज आप उस दिन कहे वही सम्मति में आज चल नहीं सकते. ஆனால் இந்த இசக்கார் புத்திரருக்குள்ளாக இருந்த 200 பேர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? लेकिन इस्साकार गोत्र में रहे हुए 200 लोग कैसे थे? காலத்தை அறிந்து யோசனை சொல்லுகிறவர்கள். समय को पहचान कर सम्मति देने वाले लोग थे. அல்லேலூயா. हालेलुया. எஸ்தருடைய நாட்கள்ல எஸ்தர் 1:14 பார்க்கும் பொழுது एस्तर के दिनों में एक 14 में देखते हैं. அவனிடத்துல சில பண்டிதர்கள் இருந்தாங்க, ஆலோசனை கொடுக்கிறவங்க இருந்தாங்க. उसके साथ कुछ पंडितें थे, सम्मति देने वाले लोग थे. எஸ்தர் 1:14 एस्तर पहला अध्याय 14 वचन. ராஜா நியாயப்பிரமாணத்தை ராஜ நீதியும் அறிந்தவரிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமாயிருந்தது. राजा जो न्याय के मुख्य लोग के साथ बात करना राजा की आदत थी. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? वो कैसे लोग थे? காலாகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்கள். ये सारे काल की वर्तमान को जाने हुए लोग थे. எல்லா நேரத்தையும் குறித்து அறிந்த பண்டிதர்கள் அங்க இருந்தாங்களாம். सारे समय के बारे में, काल के बारे में पहचानने वाले एक पंडित, कई सारे पंडित लोग वहां पे थे. பிரசங்கி 8 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, सबोपदेश का 8वां अध्याय 5वां वचन कहती है, ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். जो ज्ञानी के हृदय काल और समय को पहचानती है. அல்லேலூயா. हालेलुया. இந்த ஆலோசனை கொடுக்கிறவர்கள் இன்னைக்கு நமக்கு இருக்கணும். आज ये सम्मति देने वाले लोग हमारे पास होनी चाहिए. எப்படிப்பட்ட ஆலோசனை? कैसे सम्मति? அந்த காலத்திற்கு ஏற்ப எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆள் இருக்கணும். वो काल के अनुसार कैसे चाल चलना है ऐसे बोलने वाले सम्मति देने वाले. அதான் எபேசியர் 5:16 சொல்லுகிறது, एफेसियर 5:14 कहती है, நாட்கள் பொல்லாதவனான காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். समय बुरा है इसलिए अपने समय को उपयोग कर लो. ஏன்னா நம்ம இருக்கிற நாட்கள் பொல்லாத நாட்கள். क्योंकि हम जो समय पर हैं वो बहुत बुरा है. நாம இருக்கிற நாட்கள் இந்த உலகத்தின் முடிவு நாட்களா இருக்கிறது. जो दिन में हम हैं अभी वो अंतिम दिन है. இந்த நாட்கள்ல நாம எப்படி பிரயோஜனப்படுத்தணும், इन दिनों को कैसे उपयोग कर लेना है என்று காலத்தை அறிந்து யோசனை சொல்லுகிறவர்கள் இன்னைக்கு நமக்கு இருக்க வேண்டும். काल को समझकर सम्मति देने वाले लोग हमारे लिए होनी चाहिए. அல்லேலூயா. हालेलुया. இரண்டாவதாக दूसरा, இவர்கள் எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுத்தார்கள்? कैसे सम्मति को दिए? இஸ்ரவேலர்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுகிற யோசனை கொடுத்தாங்க. इजराइल लोग क्या यही करना है करके सम्मति देते थे. காலங்கள் இப்படி இருக்கிறது, काल ऐसा है ஆனா நீங்க இப்படி வாழணும். लेकिन आप ऐसे जीना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. சோ நம்ம அந்த நாட்கள்ல எப்படி நாம் வாழ வேண்டும்? उन दिनों में हम कैसे जीना चाहिए? மத்தேயு 24 அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாசிங்க அப்படினா 24वां अध्याय को पूरा पढ़ेंगे तो இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லுகிறார், यीशु मसीह बहुत अच्छा कहता है, கடைசி நாட்கள்ல என்னென்ன நடக்க போகிறது, आखिरी दिनों में ये सब होने वाली है. அதனால நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? आप क्या करना है? நீங்கள் ஞானமாய் நடந்து கொண்டு आप पूरा ज्ञान से चलकर இந்த நாட்கள்ல தப்பி
इस दिनों से बचकर மனுஷகுமாருக்கு நீங்க பாத்திரமுள்ளவர்களாய் நீங்க மாறணும். मनुष्य के पुत्र के योग्य बनना है. அல்லேலூயா. हालेलुया. கடைசி நாட்கள்ல யுத்தங்கள் வரும், आखिरी दिन में युद्ध आएगी, பூமி எதிர்ச்சிகள் வரும், भूकंप आएगी, கொள்ளை நோய்கள் வரும், महामारी आएगी, பலவித போராட்டங்கள் இருக்கும், कई तरह संघर्ष होगी, அந்திகிறிஸ்து எழும்புவான், जब मसीह विरोधी उठेगा, ஜனங்கள் பொறாமையுள்ளவர் இருப்பார்கள், लोग में नफरत करने वाले होंगे, விசுவாசம் இல்லாதவர்களாய் இருப்பாங்க, विश्वासी होंगे, அன்பில்லாதவர்களாய் இருப்பாங்க. प्रेम के बिना होंगे. ஆனா இவர்கள் மத்தியில इनका बीच में நீங்கள் எப்படி வாழணும்? आप कैसे जीना है? இதுக்கெல்லாம் தப்பும்படியாக इन सब से बचने के लिए எப்படியாவது மனுஷகுமாரனுக்கு தகுதியாகும்படி ऐसा भी करके मनुष्य के पुत्र के सामने खड़े होने के நீங்க लिए ஞானமா நடந்து கொள்ளுங்க, ஞானமாய் நடந்து கொள்ளுங்க. आप ज्ञान से चलो. அல்லேலூயா. இப்படி யோசனை கொடுக்கிறவர் இன்னைக்கு வேண்டும். இன்னைக்கு ऐसे सम्मति देने वाला आज होना चाहिए. கொலோசியர் 4 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, கொலோசியர் 4 अध्याय 5 वचन कहती है, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. बाहर रहने वाले लोगों के साथ ज्ञान से रहकर समय को पालन कर लीजिए. அல்லேலூயா. हालेलुया. புறம்பே இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக எப்படி நடக்கணும்? जब बाहर रहने वाले लोगों के साथ कैसे चलना, ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். जो बहुत ज्ञान से चल लेना है. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா அந்த காலத்தை நீங்க அறியல, क्योंकि उस समय को आपने पहचाना, அதனால நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணி ஆயத்தப்படுங்க. इसलिए जागते हुए रहकर सचेत होकर प्रार्थना कीजिए. மார்க் 13:33 சொல்லுகிறது. मार्क 14 अध्याय 33 वचन कहती है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஒன்று இவர்களிடத்தில் இருக்கிற ஆலோசகர்கள் எப்படிப்பட்டவர்கள்? एक तो उनके पास सम्मति देने वाले कैसे लोग थे? காலத்தை அறிந்து ஆலோசனை கொடுக்கிறவர்கள். सारे काल को जानकर पहचान कर सम्मति देने वाले. இரண்டாவதாக दूसरा, எப்படி நடக்கணும் இந்த நாட்களில், कैसे चलना है इन दिनों में, அப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறவர்கள் தான் இந்த இசக்கார் புத்திரர்கள். ऐसे सम्मति देने वाले इस्साकार की गोत्र के लोग हैं. அல்லேலூயா. हालेलुया. இப்ப இந்த ஆலோசனை எதற்கு தேவை? ये सम्मति क्यों चाहिए? சில பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும், कुछ लोग ऐसे सोच आई, எனக்கு தான் ஆவியான ஒரு ஆலோசனை இருக்கிறாரு, मुझे तो पवित्र आत्मा अगुवाई करता है, ஆண்டவர் தான் நடத்தி கொண்டு இருக்கிறாரு, प्रभु ने मुझे अगुवाई करता है. ஆலோசனை தேவையா? सम्मति चाहिए क्या? நீதிமொழிகள் 11 அதிகாரத்தின் 14 வசனம் சொல்லுகிறது, नीति वचन 11 अध्याय 14 वचन कहती है, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். जहां पर सम्मति नहीं है वहां पर लोग गिर जाएंगे. அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். कई सारे सम्मति देने वाले हो तो वहां पे कुशल होगी. முதலாவதாக ஜனங்கள் விழுந்து போகாம இருக்கணும் அப்படின்னா ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருக்கணும். पहले लोग नहीं गिरना तो सम्मति देने वाले बहुत सारे लोग होना चाहिए. இரண்டாவதாக दूसरा, நீதிமொழிகள் 15:22 சொல்லுகிறது, नीति वचन 15 अध्याय 22 वचन कहती है, ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சித்தியாமற் போகும். जो सम्मति के बिना सम्मति की कल्पनाएं निष्फल हुआ करती है. ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். परंतु बहुत से मंत्रियों की सम्मति से बाद ठहरती है. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? நம்ம நினைக்கிற காரியம் சரியா நடக்கணும் அப்படின்னா हम सोचते हैं वो विषय सही होना है, சில பிளான்ஸ் போடுவோம், कुछ योजना बनाते அந்த हैं, பிளான் சரியா நடக்கணும் அப்படின்னா योजना सही तरह से होना है, ஆலோசனைக்காரர்கள் அங்க இருக்க வேண்டும். सम्मति देने वाले वहां पर होनी चाहिए. ஆலோசனைக்காரர் இல்ல அப்படின்னா अगर सम्मति देने वाला नहीं हो तो நம்ம நினைப்பு இப்படிப்பட்ட சிஸ்டத்தை ஊழியத்தை கொண்டு வரலாமே, ஒரு சிஸ்டத்தை இந்த இடத்துல உருவாக்கலாமே, हम एक ऐसे योजना को ये जगह पर बना सकते हैं. ஆனா ஆலோசனைக்காரர்கள் இல்ல இடத்துல அந்த எண்ணங்கள் சித்தியாமற் போய் விடுமா? लेकिन सम्मति नहीं है तो वो जो कार्य सफल नहीं होगी. அல்லேலூயா. हालेलुया. ஒன்று ஜனங்கள் விழுந்து போயிடக்கூடாது, एक तो लोग नहीं गिरना चाहिए, ரெண்டாவது நம்முடைய பிளான்ஸ் எல்லாம் கரெக்டா நடக்கணும், सारे हमारी योजना सही तरह से होना है. மூன்றாவது பாருங்க तीसरा देखिए, நீதிமொழிகள் 24:6 वचனம் சொல்லுகிறது, नीति वचन 24 पद 6वां वचन कहती है, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். जो सम्मति देने वाले कई सारे लोग के कारण विजय मिलती है. ஆலோசனைக்காரர் இருந்தா தான் ஜெயம் வரும், जो सम्मति देने वाले होते विजय मिलती है, இல்லன்னா ஜெயம் வராது. नहीं तो विजय नहीं मिलेगी. அல்லேலூயா. हालेलुया. அப்போ ஆலோசனைக்காரருடைய அவசியம் இன்றைக்கு நமக்கு தேவை. सम्मति देने वाले की अवश्य आज हमें चाहिए. ஒன்று நம்ம விழுந்து போகாம இருக்கணும் அப்படினும், एक तो हम गिरना नहीं है, ऐसे रहना है. இரண்டாவது நம்முடைய எண்ணங்கள் சித்திப்பட வேண்டும்னா செயல்பட வேண்டும். அது दूसरा हमारी योजना सिद्ध होना है तो सफल होना है तो. மூன்றாவதாக நமக்கு ஜெயம் வேணும். तीसरा हमें विजय चाहिए. ஓகே, இந்த ஆலோசனை யாருக்கு வேணும்? ये सम्मति किसके लिए चाहिए? யாருக்கெல்லாம் வேணும் இந்த ஆலோசனை? किन किन लोगों के लिए ये सम्मति चाहिए? யாத்ராகமம் 18 அதிகாரத்தின் 19 வசனத்தை பார்க்கும் பொழுது निर्गमन 18 अध्याय 19वां वचन को देखते समय எத்ரோ என்கிற மோசேனுடைய மாமா வர்றார். यत्रो करके मूसा के मामा आता है. மோசேட்ட வந்து கேக்குறாரு, இங்க என்ன நடக்கு அப்படிங்கிறார். मूसा के पास आके मूसा यहाँ पे क्या हो रहा है? சொல்ற ஜனங்கள் என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்க வர்றாங்க, या वो कहता है लोग मेरे पास आके सम्मति लेने के लिए அவங்க आते हैं. அவங்களுக்கு வந்து சில பிரச்சனை இருக்கும், அதை சால்வ் பண்ணி விட்டுட்டு இருக்கிறேன். उनके कुछ मुकदमा होती है, उससे मैं निपटाता हूँ. அவர் பார்க்கற காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன சொன்னாங்க, ஜனங்கள் லைன்லயே நிக்கறாங்க. सुबह से लेकर शाम तक लोग देखते हैं अपने कतार में खड़े हैं. இப்ப அந்த எத்ரோ சொல்லுகிறார், यत्रो कहता है நான் உமக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், मैं आपको एक सम्मति देता हूँ, தேவன் உம்மோடு கூட இருப்பார், परमेश्वर आपके संग रहेगा. நீர் தேவ சந்நிதியில் ஜனங்களுக்காக இரும், आप परमेश्वर के सन्निधान में लोगों के लिए रहो, விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போகும், विशेष चीजों को परमेश्वर के पास ले जाओ. மற்றபடி बाकी सब நீர் வந்து 100க்கு அதிபதி 1000க்கு தலைவர்களை நீர் ஏற்படுத்தும், अब 100 के सरदार 1000 के सरदार आप नियुक्त कीजिए. சின்ன சின்ன காரியங்களை அவங்களே செயல்படுத்தட்டும், छोटा छोटा विषय को वही निपटाने दो, அவங்களே அதை வந்து சரிப்படுத்திட்டோம். वही उसे निपटाने दो. ஆனா எது அவங்களால முடியாமல் வருகிறது ஒரு பிரச்சனை, जो उनसे नहीं होता ऐसे समस्या, அந்த காரியத்தை நீங்க தேவ சந்நிதியில வைத்து ஜெபித்து அதற்கு ஒரு முடிவெடுங்க. वो मुकदमा को परमेश्वर के समूह में रखकर प्रार्थना करके उसके एक
उत्तर ढूंढिए। 24ஆம் வசனம் சொல்லுகிறது. 24 वचन कहती है யாத்திராகமம் 18:24ல निर्गमन 18:24 में மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடி எல்லாம் செய்தான். मूसा अपने ससुर जो कहा उसे बात मानकर उसके अनुसार किया। இந்த மோசே யார் தெரியுமா? ये मूसा कौन है पता है? உங்கள மாதிரி என்ன மாதிரிலாம் கிடையாது. आप और मेरे जैसे नहीं है। தேவனோடு முகமுகமாய் பேசுகிறவன். परमेश्वर से आमने सामने बातें करता है। ஹalleluya. हालेलुया। தேவனோடு परमेश्वर के साथ வசனம் சொல்லுகிறது அவனை போல ஒரு தீர்க்கதரிசி தேவனோடு முகமாய் பேசுறவன் எழும்புனது இல்ல எழும்ப போவதும் இல்ல. उसका जैसा भविष्यवक्ता परमेश्वर के सामने आमने सामने बात किए वो एक है भी नहीं है उत्पन्न भी नहीं होगा। தேவனோடு அனுதினமும் பேசுகிறவன். परमेश्वर से प्रतिदिन बात करता है। நம்மள மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் நம்ம தேவ சத்தத்தை கேட்கறோம் அப்படி இல்ல. हमारे सामने कभी ना कभी तो परमेश्वर आवाज को सुनता है ऐसा नहीं है। எவ்ரிடே அவன் தேவனோடு பேசிக்கொண்டு இருக்கிறவன். प्रतिदिन परमेश्वर से बातें करता है। ஆனால் लेकिन இப்படிப்பட்ட ஒரு மோசேக்கே ஆலோசனை கொடுக்க எத்ரோ தேவைப்பட்டது. ऐसे मूसा को सम्मति देने के लिए यत्रो चाहिए था। ஹalleluya. हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों पता है? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு தான் வளர்ந்திருந்தாலும் हम आत्मिक जीवन में कितना भी बड़ा हो நம்ம ஊழியங்களே செய்தாலும் கூட हम सेवा भी करते होंगे ஜனங்களை நடத்துகிறவர்களுக்கு முதலாவது ஆலோசகர்கள் ரொம்ப தேவை. लोगों को चलाने वाले को सम्मति देने वाला अवश्य चाहिए। ஆனால் இதே காரியத்தை लेकिन यही विषय को ஆண்டவரே சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? अगर परमेश्वर कहा तो क्या हुआ रहेगा? நான் யோசிச்சு பார்க்கிறேன். मैं सोच कर देखता हूँ। சாமுவேல்ட்ட எல்லாரும் வந்து சொன்னாங்க எங்களுக்கு ராஜா வேணும். सामुएल के पास सब लोग आके कहे சாமுவேல் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. सामुएल बैठकर रोने लगा। இவங்க என்ன தள்ளிட்டாங்க, हाँ इन्होंने मुझे ठुकरा दिया, இவங்க என்ன தள்ளிட்டாங்க. इन्होंने मुझे ठुकरा दिया। ஆண்டவர் சொன்னாரு ஒன்ன தள்ளலப்பா என்ன தான் தள்ளி இருக்காங்க. परमेश्वर ने कहा तुझे ने ठुकराया मुझे ठुकरा அவங்க दिया। சொல்லபடி ஒரு ராஜாவை ஏற்படுத்தி उन वो जो जैसे कहे वो राजा का नियुक्त करो। இதே காரியத்தை மோசேயும் சொல்லி இருப்பார். इसे विषय यही विषय को मूसा भी ஆண்டவரே कहा। மோசேட்ட சொல்லி இருந்தா परमेश्वर मूसा के पास कहा रहे இப்படி ஒரு 100 தலைவர் 100 பேருக்கு தலைவரை ஏற்படுத்து, तो 100 के लिए एक सरदार को नियुक्त 1000 பேருக்கு தலைவரை ஏற்படுத்து 1000 के लिए एक सरदार को नियुक्त மோசே சொல்லி இருப்பார். मूसा कहा रहेगा। அப்போ நான் வேண்டாமா? अब तब मैंने चाहिए क्या? எனக்கு ஞானம் இல்லையா? मुझे ज्ञान नहीं है क्या? நான் சீர்படுத்த மாட்டேனா? मैं उसे पूरा नहीं करूंगा क्या? அப்படி அல்ல. ऐसा नहीं है। ஜனங்களை நடத்துகிறவர்களுக்கு நிச்சயமாக ஆலோசகர்கள் இருக்க வேண்டும். लोगों को चलाने वाले को निश्चित सम्मति देने वाले होना चाहिए। மேபி அவர்கள் தேவனோடு முகமுகமாய் பேசுகிறவர்களா இருந்தாலும் கூட परमेश्वर से आमने सामने बातें करने वाले होने दो। சில இடத்துல ஆலோசகர்கள் நிச்சயம் தேவை. कुछ जगह पर सम्मति देने वाले निश्चय चाहिए। 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23 வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा सामुएल 16:23 16 अध्याय 23 वचन को देखते हैं। அகித்தோப்பேலை குறித்து சொல்லுகிறது. अहीतोपेल के बारे में कहता இவன் है। யார் தெரியுமா? ये कौन है? தாவீது ராஜாவின் அரண்மனையில ஆலோசகனாய் இருந்தவன். दाऊद के राजा के महल में सम्मति देने वाले। அவனுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல இருக்கிறது. उसकी सम्मति है परमेश्वर की सम्मति की समान थी। தாவீதை குறித்து நமக்கு நல்லா தெரியும். दाऊद के बारे में अच्छे जानते हैं। அவனுக்கும் தேவனுக்கும் அவ்வளவு ஒரு நெருக்கம். उससे और परमेश्वर के बहुत करीबी थी। ஹalleluya. हालेलुया। ஒவ்வொரு நாளும் 7 முறை துதிக்கிறவர் ஜெபிக்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர். हर एक दिन 7 बार स्तुति करने वाला आराधना करने वाला ऐसा मनुष्य था। அவருக்கு ஆலோசகர்கள் தேவை இல்ல அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. उसके लिए सम्मति देने वाला नहीं चाहिए ऐसे जबरदस्ती। அவர் ராஜாவா இருப்பதனால राजा बनकर था इसलिए அவருக்கு ஆலோசகர் தேவை. उसके लिए सम्मति देने वाला அப்ப चाहिए। என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? ஜனங்களை நடத்துகிறவர்களுக்கு ஆலோசகர்கள் ரொம்ப அவசியம். लोगों को चलाने वाले को सम्मति देने वाला अवश्य चाहिए। நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தினாலும் பண்ணுங்க. अब कैसा भी सेवा कर रहे करो। சபை ஊழியமா இருக்கட்டும், कलीसिया की सेवा हो, வாலிபர்கள் மீட்டிங்கா இருக்கட்டும், जवानों की प्रार्थना होने दो, அதே போல சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், चिल्ड्रंस मिनिस्ट्री होने दो, சுவிசேஷ ஊழியமா இருக்கட்டும், समाचार की सेवा होने दो। நீங்கள் ஜனங்களை உங்க கையில ஒரு 2 பேர் இருந்தாலும் கூட आपके हाथ में अगर 2 जन हो तो உங்களுக்கு ஒரு ஆலோசகர் நிச்சயமா இருக்க வேண்டும். आपके लिए सम्मति देने वाला निश्चय होना चाहिए। அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது प्रेरितों काम 15 अध्याय 6वां वचन को देखते समय பவுலுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது. पौल की जीवन में एक समस्या आ गई। எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க புறஜாதிகளும் விருத்த சேதனம் பண்ணப்படணும். सब लोग कहने लगे अन्य जाति भी कतना करना है। ஹalleluya. हालेलुया। இப்போ இந்த பிரச்சனை என்ன பண்றாங்கன்னா அப்போஸ்தலர் கையில கொண்டு வர்றாங்க. ये जो मुकदमे को प्रेरितों के हाथ में लाते हैं। வசனம் சொல்லுகிறது वचन कहती है அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். प्रेरित और बुजुर्ग इसके विषय के बारे में बातचीत करने के लिए इकट्ठा हो गए। இப்போ பவுலுக்கு ஞானம் இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? पौलुस को ज्ञान नहीं है ऐसे समझते हैं। பவுலுக்கு अभिषेक இல்லன்னு நினைக்கிறோமா? पौलुस का अभिषेक नहीं है ऐसे समझते பவுல் हैं। தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படவில்லையா? पौलुस परमेश्वर आत्मा से चलाया नहीं गया। அவர் இருக்கையில ஒரு பெஸ்ட் அப்போஸ்தலர். उसमें वो जो उत्तम प्रेरित था। ஹalleluya. ஆனாலும் கூட लेकिन फिर भी அவருக்கு ஒரு ஆலோசகர் தேவைப்படுகிறது. उसके लिए एक सम्मति देने वाला அப்படி கூடி வரும் கூட்டத்துல யார் இருந்தா தெரியுமா? ऐसे मिलकर आने वाले मंडली में कौन था? அப்போஸ்தலர்களும் இருந்தார்கள், மூப்பர்களும் இருந்தார்கள். प्रेरित भी थे और बुजुर्ग भी थे। இங்க ஒருவனே அப்போஸ்தலர்கள் மாத்திரம் இல்ல, यहाँ पे सिर्फ प्रेरित नहीं थे, சபையில இருக்கிற மூப்பர்களும் இருக்கிறார்கள். कलीसिया के पुरनियो भी थे। அப்படின்னா என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? வயதில் மூத்தவர்களும் जो उम्र में बड़े लोग, அனுபவத்தில் மூத்தவர்களும் अनुभव में बड़े लोग,
ஊழியத்தில் அனுபவம் உள்ளவர்களும் सेवा में अनुभव वाले எல்லாரும் கூடி செய்வதுதான் ஒரு ஆலோசனை. सब लोग मिलकर जो लेना ही सम्मति है. இந்த ஆலோசனை கொடுக்கிற கூட்டம் இசக்கார் கூட்டம். ये जो सम्मति देने वाले के जो गोत्र है इस्साकार की मंडली है. ஹல்லேலூயா. Hallelujah. சோ இப்படி நாம் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ऐसे हम सम्मति को पा लेना चाहिए. இப்போ இந்த ஆலோசனைக்கு அந்த புத்திரர்கள் செவி கொடுத்தார்களாம். ये जो सम्मति को वो लोग सुने. ஹல்லேலூயா. நம்ம வாசித்த வசனத்துல பார்த்தோம் அப்படினா हम जो वचन को पढ़े அந்த 1 நாளாகமம் 12:32ல पहला इतिहास 12:32 இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய சகோதரர். इनके जो सम्मति को सुनने वाले इनके भाई है. ஆலோசனை கொடுக்கிறதும் செவி கொடுக்கவும் செய்யணும். जब सम्मति जो देते हैं उसे मानना भी है. ஏனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? हमारे परमेश्वर कौन है? சங்கீதம் 89:7 சொல்லுகிறது 81:7 कहती है தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். ईश्वर पवित्र की गोष्ठी में अत्यंत प्रतिष्ठा के योग्य है. அப்ப பரிசுத்தவான்கள் கூடி ஆலோசனை பண்ணும் பொழுது पवित्र लोग मिलकर सम्मति लेते समय தேவன் அந்த இடத்துல பார்த்து கொண்டு இருக்கிறார். परमेश्वर उस जगह को देखते रहता है, அதை கேட்டு கொண்டு இருக்கிறார். सुनते रहता है. அதான் நீதிமொழிகள் 19:20 சொல்லுகிறது नीति वचन 19:20 कहती है நீ உன் அந்நிய காலத்தில் ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி तो अन्य दिन में जो ज्ञानवान बनकर रहने के लिए ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். सम्मति के सुन ले और शिक्षा के ग्रहण कर. ஹல்லேலூயா. அப்ப இந்த இசக்கார் கூட்டம் யாருன்னா ஆலோசனை கொடுக்கிறவர்களும் ஆலோசனை கேட்கிறவர்களுமாய் இருந்தார்கள். इस्साकार की गोत्र सम्मति देते भी है और सम्मति मानते भी है. இவர்கள் தான் வெளிப்படுத்தல் 7 அல்ல முத்திரைப்படப்பட்ட கோத்திரத்தில் போய் சேர்ந்தார்கள். इसलिए प्रकाशित वाक्य में जो मोहर लगाए गए गोत्र में जाके मिल गए. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இசக்காரை குறித்து நாம் கொஞ்சம் தியானித்து இருக்கிறோம். आज इस्साकार के बारे में अध्ययन किए அவர்கள் हैं. கூடாரத்தில் சந்தோஷமா இருக்கிறவர்கள், उसके डेरों में आनंद के साथ रहने वाले, அவர்களுடைய பிரபுக்கள் தெபொராளோடு இருந்தவர்கள், उसके जो प्रधान है देबोरा के संग थे, அதை போல அவர்கள் கால்நடையாய் சென்று யுத்தத்தை ஜெயித்தவர்கள், पैदल जाकर युद्ध में विजय पाए लोग हैं, ஆலோசனைக்காரராய் இருந்தார்கள், ஆலோசனை கேட்கிறவர்களாயும் இருந்தார்கள். जो सम्मति देने वाले बनकर थे और सुनने वाले भी बनकर சோ थे. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வளர்த்துக் கொள்வோம். ऐसे विषयों को हमारे जीवन में बढ़ा लेंगे. கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. प्रभु हमारे जीवन को आशीष करेगा. தொடர்ந்து வசனத்தில் பெருக கர்த்தர் உதவி செய்வார். लगातार वचन में बढ़ने के लिए परमेश्वर अनुग्रह करेगा. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். प्रभु आपका आशीष करे. ஒரு சில மேலும் ஜெபிக்க तो போகிறோம். खड़े होकर प्रार्थना करने वाले हैं. ஹல்லேலூயா. நாம் கேட்ட வசனத்தின்படி हम जो सुने वचन के अनुसार இசக்கார் கூடாரத்துல சந்தோஷமா இருக்கிறவர், इस्साकार डेरों में आनंद के साथ रहता है. அதற்கு சமாதானம், उसके लिए शांति, கர்த்தருடைய ஆசீர்வாதம், प्रभु की आशीर्वाद, கர்த்தருடைய பாதுகாப்பு, प्रभु की सुरक्षा, கர்த்தருடைய ரட்சிப்பு, प्रभु की उद्धार, இதெல்லாம் அங்கு ये நிறைந்திருக்கிறது. सब वहां पे भरे हुए அவர்கள் விசுவாசத்தோடும் தைரியமாய் वो சென்றார்கள். विश्वास के साथ हिम्मत के साथ गए. அதனால தான் ரதத்தில் வந்த சத்ருவையும் கால்நடையாய் ஓட செய்தார்கள். इसलिए रथ में आए शत्रु को पैदल भगा दिए. அவர்கள் ஆலோசனை சொல்லுகிறவர்களாயும் ஆலோசனை கேட்கிறவர்களாயும் वे இருந்தார்கள். सम्मति देने वाले और सम्मति सुनने वाले भी बनकर थे. கர்த்தர் அப்படி நம்மை மாற்றும்படியாக, प्रभु ऐसा हमें बदलने के அந்த लिए கிருபை சபையார் ஒவ்வொரு கொடுக்கும்படியாக वो अनुग्रह सारे कलीसिया ஒரு சாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கலாம். एक बार ताली बजा के स्तुति ஸ்தோத்திரம் करेंगे. ஸ்தோத்திரம் 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 ஹalleluya. இமார மதுதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஜீவனுள்ள தேவனே இயேசுவே மதுதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான நம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் இசக்கார் கோத்திரத்தை குறித்து பார்க்க நீர் செய்த அந்த கிருபைக்காக நன்றி ராஜாவே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த கர்த்தாவே சப ஆழமான ரகசியத்தையும் இது கர்த்தாவே சப மறைந்திருக்கிற அந்த பொருளையும் தகப்பனை அறிந்து கொள்ளும்படி நீர் செய்த அந்த अनुग्रहத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று நன்றி செலுத்துகிறோம் தகப்பने. सूर्यपिता आपको धन्यवाद देते हैं प्रभु जी. आज के बाइबल स्टडी को प्रभु जी आपने आशीष करके दी. आज इस्साकार गोत्र के बारे में सीखने के लिए प्रभु जी हमें आपने ज्ञान और बुद्धि को दी और छुपे हुए चीज़ों को प्रभु जी हमें आपने प्रकट करके दी. इसलिए हम धन्यवाद देते हैं प्रभु. प्रभु आपने कहा था प्रभु जी उसके डेरों में प्रभु जी शांति है, उसके डेरों में प्रभु जी आशीर्वाद है और उसके डेरों में प्रभु जी सुरक्षा है, उद्धार है और प्रभु जी आनंद है करके आपने कहा. प्रभु आज भी हमारे जीवन में प्रभु जी हमारे परिवार में ये सब चीज़ें पाए जाना चाहिए प्रभु जी. लड़ाई झगड़ा हम दूर कर देना चाहिए, ये एक सम्मति के रूप में हम पा लेना चाहिए प्रभु. आप जब डेरे को आशीष करते हैं, आप जब आशीर्वाद देते हैं, उसके साथ दुख को आप कभी नहीं जोड़ते प्रभु. वो आशीर्वाद शुद्ध आशीर्वाद बनकर रहती है, वो आनंद शुद्ध आनंद बनकर ही रहती है प्रभु. उसके साथ कोई व्याकुल नहीं होती, कोई दुख नहीं होती. பரிசுத்தாவியானவரே இயேசப்பா இசக்கார் கோத்திரத்தில் தகப்பனே எப்படி கர்த்தாவே சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பு ரட்சிப்பு அதே போல சந்தோஷம் இருந்ததோ தகப்பனே, அதே போல கர்த்தாவே எங்களுடைய குடும்பங்களிலும் தகப்பனே இயேசப்பா இதே சமாதானம் சந்தோஷம் கர்த்தாவே இயேசப்பா ரட்சிப்பு இயேசப்பா ஒரு கலிகூறுதல் இருக்க வேண்டும் தகப்பனே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தகப்பனே இயேசப்பா நீர் கர்த்தாவே
கத்தாவே ஆசீர்வாதத்தையும் தகப்பனே ஐஸ்வரியத்தையும் கொடுக்கும்போது அதனுடைய வேதனையை கூட்ட மாட்டீர் தகப்பனே துதிக்கிறோம். எது நீர் தருகிறீரோ அது மட்டுமே தருகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. பரிசுத்த தேவனே அதற்கூட கத்தாவே எதையும் நீர் கூட்ட மாட்டீர், எந்த துக்கத்தையும் நீர் கூட்ட மாட்டீர் தகப்பனே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள ராஜாவை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எப்படி தெபோரா கட தகப்பனே சப்பா ஸ்தோத்திரி அவருடைய பிரபுக்கள் அவ கூட இருந்து கத்தாவே சப்பா யுத்தத்தை நடப்பித்தார்கள் தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எப்படி கால்நடையாய் சென்று ராஜாவே சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த தேவனே சப்பா ஸ்தோத்திர நாமத்தை மகிமைப்படுவதற்கு தகப்பனே சப்பா நீர் வெற்றியை தந்து விட்டீர்கள் தகப்பனே ஏசப்பா. தங்களை தாழ்த்தி தகப்பனே சப்பா கால்நடையா சென்றார்கள் தகப்பனே சப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. பரிசுத்த தேவன் நீர் கர்த்தாவே அந்த சிசராவின் கர்த்தாவே சப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. எல்லாரையும் தகப்பனே சப்பா அந்த சேனையில் எல்லாம் அந்த பள்ளத்தாக்கு இழுத்து கொண்டு வந்தீர் தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பள்ளத்தாக்கு எவ்வளவு ஒரு கடினமான இடமா இருக்கும், ஆனா நீர் கர்த்தாவே அந்த இடத்துல ஆலோசனை வைத்தீரப்பா. அந்த இருப்பு ரதங்களை கர்த்தாவே அந்த இடத்துல ஓட விடாம செய்தீரப்பா. எல்லாரும் அதை விட்டு இறங்கி தகப்பனே சப்பா அந்த சிசராவும் அதை விட்டு இறங்கி தகப்பனே ஏசப்பா கால்நடையாய் ஓடி போக நிற்கிற செய்தீர். நீர் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய ஆலோசனை பெரிதா இருக்கிறது தகப்பனே ஏசப்பா. वली நடத்துதல் பெரிதா இருக்கிறதப்பா प्रभु. आपने प्रभु जी देबोरा के संग प्रभु जी उसके प्रधानों हाकिमों उसके संग रहे प्रभु. पैदल गए हुए 10,000 लोग थे प्रभु, लेकिन प्रभु जी आए हुए लोग रथों में लोहे के रथों में आए थे. उन्हें प्रभु जी तराई में खींच कर लाकर प्रभु जी उन्हें हरा डाला और सिर्फ हराई नहीं डाला प्रभु जी, उनके रथ को छोड़कर उतर कर वो पैदल भाग गए प्रभु. प्रभु आपकी सम्मति आपकी योजना प्रभु जी आपकी सोच मनुष्य से अलग है प्रभु. आप विजय देने वाला परमेश्वर है. जो भी आपके लिए नम्र और दीन बनकर नीचे उतरेंगे प्रभु उनके लिए आप उतर कर आकर विजय देने वाला परमेश्वर है. इस सब யாரெல்லாம் தகப்பனே தங்களை தாங்களை தாழ்த்தி தகப்பனே அர்ப்பணிக்கிறார்களோ தகப்பனே அவர்களுக்காக இறங்கி வந்து தகப்பனே சப்பா நீர் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த தேவனே சப்பா நீ நல்லவர் சர்வ வல்லவர் தகப்பனே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆலோசனை தகப்பனே ஆலோசனை கொடுக்கிறவர்களுக்கு அந்த இசக்கார் கோத்திரத்தில் காணப்பட்டார்களப்பா. ஆலோசனை கொடுக்கிறவர்கள் மட்டுமல்ல தகப்பனே ஆலோசனை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருந்தால் தகப்பனே சப்பா. எத்தனை பேருக்கு தகப்பனே சப்பா ஆலோசனை சொல்லுவது மிக கத்தாவே சபா லேசான காரியமாப்பா. அதே ஆலோசனை தகப்பனே சபா கேட்டு நடக்கிறது கத்தா மிக கடினமானது தகப்பனே. இந்த நாளிலே தகப்பனே சபா ஸ்தோத்திரிக்கிறோம். இரண்டும் இருக்க வேண்டும் தகப்பனே இரண்டும் இருக்க வேண்டும் அப்பா. ஒரு டூ வே கான்வர்சேஷனா இருக்கணும் தகப்பனே சபா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்களே சொல்லிக் கொண்டு இருக்க கூடாதப்பா. சில வேளை நாங்கள் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் தகப்பனே. எந்தவித ஊழியமா இருக்கட்டும் தகப்பனே, இப்படிப்பட்ட இடத்தில் நடக்கிறவர்களா இருக்கட்டும் தகப்பனே, எவ்வளவு பெரிய வேலையில் இருந்தவர்களாய் கூட இருக்கட்டும் தகப்பனே, ஆலோசனை கேட்டு தகப்பனே சப்பா ஐடியாஸை கேட்டு தகப்பனே அதன்படி நடக்க கற்றுக்கொள்ள நீர் எங்களை கிருபை செய்திடலாமப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட செய்தியை கொண்டு வந்திருக்கிற நம்முடைய தாசரை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க மூலமா இந்த நாளில் எங்களுடன் பேசினீர், அதற்கு நான் நன்றி சொல்லி அவங்களையும் சார்லஸ் பிரதர் குடும்பத்தையும் கத்தா நீர் ஆசீர்வைத்து தகப்பனே சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்க கூட இருந்து தகப்பனே எல்லா விதத்திலும் அவங்களை பலப்படுத்தி தகப்பனே சப்பா அவங்களை இன்னும் அதிகமாக எங்க மத்தியில் நீங்க பயன்படுத்துங்க. இயேசுவின் இன்ப नामத்தில் கேட்கிறோம் पिता आपको धन्यवाद देते हैं प्रभु. आज प्रभु जी जिस सम्मति पाने वाले भी होना चाहिए हम देने वाले भी होना चाहिए प्रभु जी. सम्मति देना तो आसान है और उसे मानकर चलने के लिए बहुत कठिन है प्रभु. हम दोनों हम जो कौन सा भी पद में होने दो, कौन सा भी सेवा करने दो, लोगों को चलाने वाले कौन सा भी सेवा होने दो प्रभु. हम आपके सम्मति को पाकर कुछ समय सम्मति लेकर प्रभु जी हम आपके मार्ग में चलने के लिए प्रभु हमें अनुग्रह कीजिए. हमें अपने आप को नम्र और दीन करते हैं प्रभु. आज भी संदेश लाए हुए चार्ल्स ब्रदर को आपका हाथों में देते हैं. उनके और उनके परिवार को प्रभु जी अब आशीष करके दीजिए और कई सारे विषय को हमारे बीच में वेद को प्रकट कीजिए प्रभु उनके द्वारा. और सारे प्रभु जी उनकी शारीरिक और सारे बलहीनता सारे प्रभु जी सारे चीजों में उनको प्रभु जी चंगाई देकर उन्हें तंदुरुस्त बनाकर हमारे बीच में आप उन्हें चलाइए. यीशु मसीह के नाम से मांगते हैं, नाम से पितावे, आमीन.